இன்றைக்கு தமிழ்நாடு பிரைஸ் ஸ்கீம்ஸ் ப்ராகிபிஷன் ஆக்ட் 1979, தமிழ்நாடு பரிசு திட்டங்கள் தடை சட்டம் 1979. இந்த ஆக்டை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் பரிசு திட்டங்கள் தொடங்குவதற்கும் அல்லது அவற்றை நடத்துவதற்கும் தடை விதிப்பதற்கான ஓர் சட்டம். இந்த சட்டத்தை we can call it as the Tamil Nadu Prize Scheme Prohibition Act 1979. இதனுடைய எக்ஸ்டென்ட் பொறுத்தீங்கன்னா, this act may be applicable the whole of India, whole of Tamil Nadu. This act came into force on 13/10/1979, 13th October 1979. இது நார்மலாக எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். இந்த ஆக்ட்ல முக்கியமான சட்டப்பிரிவுகளை கடைசியில பார்க்கலாம். இப்பொழுது 1 by 1 நாம் தெரிந்து கொள்ளலாம். இந்த சட்டத்தை தமிழ்நாடு பரிசு திட்டங்கள் தடை சட்டம் 1979 என்று அழைக்க வேண்டும். இந்த சட்டம் தமிழ்நாடு முழுமையும் பொருந்தும். இந்த சட்டம் எப்பொழுது நடைமுறைக்கு வந்தது என்று சொன்னால் 13/10/1979 முதல் இந்த சட்டம் நடைமுறைக்கு வந்திருக்கிறது. This act came into force on 30th October 1979. Under section 2 பொறுத்தவரை as usual defining section. இந்த சட்டத்தில் எதெல்லாம் டிஃபைன் பண்ணிருக்கிறாங்க? Under section 2 clause A சொல்றாங்க அரசுனா என்ன? அரசு என்பதற்கு நீங்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் அண்டர் ஆர்டிகிள் 12 பார்த்திருப்பீர்கள். அங்கே அரசு என்பது அரசு, லோக்கல் பாடி அண்ட் அதர் பாடி, இந்த 3 விஷயங்களும் வருவது அரசு என்று நீங்கள் அங்கே பார்த்திருப்பீர்கள். ஆனால் இந்த சட்டத்தை பொறுத்தவரை அரசு என்பது மாநில அரசு. ஏனென்று சொன்னால் இந்த சட்டம் மாநிலத்திற்கு மட்டும் பொருந்தக்கூடிய ஒரு சட்டம். எனவே அரசு என்ற வரையறைக்குள் தமிழ்நாடு மாநில அரசு என்று அர்த்தம், தமிழ் மாநில அரசு என்று அர்த்தம். பரிசு திட்டம் இது ஒரு பெரிய டிஃபைனிங் செக்ஷன். இந்த செக்ஷனை கேட்டிருக்காங்க, ஏபிபி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. அண்டர் செக்ஷன் 2BA ஏபிபி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. இப்ப பரிசு திட்டம்னா என்ன? தமிழ்நாடு பரிசு திட்டங்கள் அதை தொடங்குவதற்கு அதை நடத்துவதற்கு தடை விதிக்கும் சட்டம், அதான் பரிசு. அந்த பரிசு திட்டம் என்றால் என்ன? What is the meaning for that? ஏன்னா இந்த பரிசு திட்டங்களை பொறுத்து ஏபிபி எக்ஸாம்ல கேள்வியை கேட்டிருக்காங்க. அண்டர் செக்ஷன் 2B பிரைஸ் மீன்ஸ் பிரைஸ் ஸ்கீம். இந்த பரிசு திட்டம் என்றால் என்ன? எனி ஸ்கீம் பை வாட் எவர் நேம் கால்டு வேர் பை எனி பிரைஸ் ஆர் கிஃப்ட், whether by way of money or by way of movable or immovable property, is offered or is proposed to be given or delivered to one or more person to be determined by lot, draw, or in any other manner from among persons who purchase or have purchased goods or other article from shops, centers, or any other place whatsoever specified by the sponsors of the scheme or on any event or contingency relative or applicable to the drawing of any ticket, lot, number or figure in relation to such purchasers. இப்ப பிரைஸ் ஸ்கீம்னா என்ன? பரிசு திட்டம் என்பது கடைகளில் இருந்து, அதுதான் முக்கியமான பாயிண்ட். ஏன்னா இதே மாதிரி 2-3 ஆக்ட் இருக்கு. டான்பிட் ஆக்ட் ஒண்ணு இருக்கு, இந்த ஆக்ட் ஒண்ணு இருக்கு. அது இல்லாம மணி சர்க்குலேஷன் சிட் ஆக்ட் ஒண்ணு இருக்கு. அப்ப இந்த 3 ஆக்டும் நம்மள கன்ஃபியூஸ் பண்ணிடக்கூடாது. அதுல நம்ம தெளிவா இருந்து கொள்ள வேண்டும். 3 ஆக்டுமே கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. இப்ப டான்பிட் ஆக்ட்ல ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க, அது எதுக்கு பொருந்தும்? ஒரு சீட்டு கம்பெனி வச்சு நடத்துறாங்க, அப்ப அவங்களுக்கு பொருந்தது. சரிங்க, இந்த மியூச்சுவல் ஃபண்ட் எல்லாம் வச்சு நடத்துறாங்க, அது இல்லாம இந்த குலுக்கல் முறை சீட்டு, இந்த வாராந்திரம் மாதாந்திரம் 6 மாசத்துக்கு ஒரு தடவை இந்த சீட்டு, அது எந்த ஆக்ட்ல வரும்?
இப்ப இது எந்த ஆக்ட்ல வருது? இப்ப இதை பொறுத்தவரையிலையும் ஒரு கடையில நீங்க ஜுவல்ஸ் கடைக்கு போனீங்கன்னா அங்க ஒரு ஸ்கீம் வச்சிருப்பாங்க. நீங்க 12 மாசம் வரை மாசத்துக்கு 1000 ரூபாய் கட்டுங்க. 12 மாசம் முடிவுல 12,000 ரூபாய் வருது. அதுக்கு வட்டி எல்லாம் போட்டு நாங்க ஒரு 1/2 பவுன் அல்லது 1 பவுன் நகை கொடுப்போம். இப்படி சொல்றாங்க பாருங்க. அதுதான் இங்க விஷயம். இந்த 3 ஆக்ட் முதல்ல நம்ம தெளிவுபடுத்திக்கணும். அப்பதான் எந்த ஆக்ட் எதுக்கு பொருந்தும். இப்ப இதுவே வந்து டான்பிட் ஆக்ட் வருதுன்னு சொன்னா ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு ஒரு நிதி நிறுவனம் ஆரம்பிச்சு பொதுமக்கள்கிட்ட இருந்து ஒரு தீபாவளி சீட்டு அது இதுன்னு பண்டுன்னு பிடிப்பாங்க. ஸ்வீட் பண்டுன்னு ஒரு பொங்கல் சீட்டு, ஒரு தமிழ் புத்தாண்டு சீட்டு, அப்படி இப்படின்ட்டு ஒரு சீட்டு பிடிக்கிறாங்க பாருங்க. அது எல்லாமே வந்து டான்பிட்ல செக்ஷன் 5ல வந்து கன்விஷன் பண்ணுவாங்க. சரிங்க. இந்த பிரைஸ் சிட்ஸ் இது ஒரு தனி ஆக்ட் இருக்கு. அந்த ஆக்ட் படி பாத்தீங்கன்னா அது எது எதுக்கு பொருந்தும்? அது ஒரு கேள்வி. ஏன்னா கிராமப்புறத்துல சீட்டு பிடிப்பாங்க பாருங்க. அந்த சீட்டுகள்லாம் எதுல பொருந்தும்? அதையெல்லாம் பாத்தீங்கன்னா மணி அண்ட் அந்த சிட்ஸ் பிரைஸ் சிட்ஸ் அண்ட் மணி சர்க்குலேஷன் ஸ்கீம் அந்த பேனிங் ஆக்ட் 1978க்கு பொருந்தும். ஒவ்வொரு கிராமத்துல சீட்டு பிடிப்பாங்க. ஒவ்வொரு நகரத்துல என்ன பண்ணுவாங்க? ஒரு 10 பேர் சேர்ந்து ஒரு சீட்டு பிடிப்பாங்க. அந்த மாதிரி. சரிங்க. இந்த ஆக்ட் எதுக்கு பொருந்தும்? ஒரு கடை. பரிசு திட்டம் என்பது ஒரு கடைகளில் இருந்து அல்லது ஒரு நிலையங்களிலிருந்து ஒரு சென்டர் அல்லது அந்த பரிசு திட்டம் நடத்துபவர்களால் குறிப்பிடப்படுகிற வேறொரு இடத்திலிருந்து சரக்குகளை அல்லது பிற பொருள்களை வாங்குபவர்களுக்கிடையே பையர்ஸ் கிட்ட தான் நடக்குது. நீங்க இந்த சீட்டு கட்டினீங்க, தீபாவளி சீட்டு கட்டின உங்களுக்கு வந்து நாங்க அரிசி, பருப்பு, எண்ணெய் இந்த இந்த பொருட்கள் ஜாமான்லாம் தருவோம். அது மட்டும் இல்ல ஒரு பட்டாசு நாங்க கொடுப்போம். ஒரு பேக் நாங்க பட்டாசு கொடுப்போம்னு சொல்றாங்க பாருங்க. அதுதான் கடை அல்லது சென்டர். இதுல எதை பொறுத்து வாங்குபவர்கள் அப்ப பை வே ஆஃப் மணி ஆர் பை வே ஆஃப் மூவபிள் ஆர் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி இஸ் ஆஃபர்ட். நீங்க பணம் கட்டினீங்கன்னா தொடர்ந்து இந்த திட்டத்தின் அடிப்படையில் பரிசு திட்டத்தின் அடிப்படையில் நீங்க பணம் கட்டினா ஒரு மூவபிள் கூட்ஸ் உங்களுக்கு கொடுக்கப்படும் அல்லது இம்மூவபிள் கூட்ஸ் கொடுக்கப்படும். நீங்க வந்து இது பணம் கட்டினீங்கன்னு சொன்னா உங்களுக்கு வந்து ஒரு சென்ட் நாங்க மண்ணு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க பாருங்க. இது எல்லாமே இதுல வரக்கூடியது. அப்ப எந்த செக்ஷன்ல எந்த குற்றங்கள் நடந்தா எந்த சட்டத்துல, ஏன்னா அந்த 3 சட்டமும் தனித்தனியா இருக்கு. டான்பிட் ஆக்ட் தனியா இருக்கு, பிரைஸ் சிட் அண்ட் சர்க்குலேஷன் ஆக்ட்னு அது தனியா இருக்கு. இது சொல்றது வந்து பிரைஸ் ஸ்கீம் ஆக்ட்னு சொல்றாங்க. அப்ப இந்த பொருள் வாங்கினா உங்களுக்கு இந்த பிரைஸ் உண்டு. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கடையில ஒரு பொருள் நீங்க வாங்கினீங்கன்னா அது உள்ள குலுக்கல் டோக்கன் இருக்கும். அதுல என்ன பரிசு இருக்குதோ அதை ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா அந்த பரிசு உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அப்ப அதெல்லாம் எதுல வருது? இந்த மாதிரி விஷயங்களை இந்த ஆக்ட்ல தான் 1979 ஆக்ட்ல தான் இந்த பரிசு திட்டம் என்பது கடைகளிலிருந்து அல்லது நிலையங்களிலிருந்து அல்லது பரிசு திட்டம் நடத்துபவர்களால் குறிப்பிடப்படுகின்ற வேறொரு இடத்திலிருந்து. இங்க சீட்டு நடத்துவாங்க, சிவகாசியிலிருந்து உங்களுக்கு பட்டாசு வரும்னு சொல்லுவாங்க. இங்க சீட் நடத்தும், இங்க சீட்டு பிடிப்பாங்க, இந்த பரிசு திட்டம்னு சொல்லி அறிவிச்சிருப்பாங்க. உங்களுக்கு வந்து ஈரோட்ல இருந்து இந்த ஜாமான்கள் எல்லாமே ஐ மீன் வந்து வீட்டு உபயோக பொருட்கள் இந்த ப்ரொவிஷன்ஸ் இது எல்லாமே உங்களுக்கு ஈரோட்ல இருந்து மிளகாய், மல்லி இதெல்லாம் ஒரு பேக் வந்துரும் அப்படின்னு சொல்றாங்க பாருங்க. அதுக்குதான் இது. எனவே இந்த பரிசு திட்டம் நடத்துபவர்களால் குறிப்பிடுகிற வேறொரு இடத்திலிருந்து சரக்குகளை அல்லது பிற பொருள்களை வாங்குவர்களுக்கிடையே அல்லது வாங்கியவர்களுக்கிடையே அல்லது அவ்வாறு வாங்கியவர்கள் தொடர்பாக ஒரு டிக்கெட் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு டிக்கெட் கொடுப்பாங்க அல்லது ஒரு சீட்டு கொடுப்பாங்க அல்லது ஒரு நம்பர் கொடுப்பாங்க அல்லது இத்தனை இலக்கம் எண் உள்ளது என்று சொல்வார்கள். இந்த விஷயங்களை பொறுத்து ஒரு டிக்கெட்டோ ஒரு சீட்டோ அல்லது ஒரு எண்ணோ ஒரு இலக்கம் இதை பொறுத்து குலுக்கி போடும். குலுக்கல் சீட்டு யாருக்கு விழுதோ அவங்களுக்கு தான். இதை பொறுத்து குலுக்கி போட்டு எடுப்பதற்கு தொடர்புடைய இப்ப குலுக்கல் சீட்டு நடத்துறாங்க பாருங்க அவங்க, இது தொடர்புடைய அல்லது இது பொருந்துகிற எந்த ஒரு நிகழ்ச்சியின் பொழுதும் அல்லது ஒரு தற்செயல் நிகழ்ச்சி. இந்த தற்செயல் நிகழ்ச்சியினே ஐபிஎஸ் உங்களுக்கு அண்டர் செக்ஷன் 81 ஞாபகம் வரணும். இன்எவிட்டபிள் ஆக்சிடென்ட் என்று சொல்வார்கள் இல்லைங்களா? அதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் வர வேண்டும். ரைட். இந்த தற்செயல் நிகழ்ச்சியின் பொழுது சீட்டு போட்டு எடுப்பதன் மூலம் குலுக்கல் மூலம் அல்லது வேறு முறையில் தீர்மானிக்கப்படுகிற ஒருவருக்கு அல்லது பலருக்கு இந்த பரிசு நாங்க குலுக்கல் போடுறோம், இதை யாருக்கு விழுதோ அவங்களுக்கு அல்லது இதுல எத்தனை பேர் சொல்றாங்களோ அவங்களுக்கு அதன் மூலம் பணமாகவோ அல்லது அசையா சொத்தாகவோ அல்லது நன்கொடை அளிக்கப்படுகிற ஒரு கிஃப்ட் கொடுக்கிற மாதிரி இருக்கும்.
ஒரு பொருள் வாங்குறீங்கன்னு சொன்னா அந்த பொருள் வாங்கி பிரிச்சு பாருங்க. சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் அந்த கடையில எல்லாம் பரிசு பொருள் எல்லாம் வைப்பாங்க பாருங்க. ஒரு சாக்லேட் வாங்கினா அதை ஓபன் பண்ணி பார்த்தா அது உள்ள ஒரு டோக்கன் இருக்கும். அதுல என்ன விழுந்திருக்கோ அதை உங்களுக்கு இலவசமா கொடுப்பேன்னு சொல்றாங்க பாருங்க. அது அப்ப பணமாகவோ இயங்கக்கூடிய அல்லது கொடுக்க அல்லது ஒப்படைக்க கருதி இருக்கிற ஒரு திட்டம், இது இந்த பெயரால் அழைக்கப்படும். சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பாத்தீங்கன்னா சில நேரங்கள்ல இந்த டிராமா கொட்டகைகள் எல்லாம் இருக்கும். அந்த டிராமா கொட்டைகளை நீங்க பரிசு வாங்கிட்டு டிராமா பார்த்த பிறகு கடைசியா உங்களுக்கு வந்து குலுக்கல் சீட்டு விடும். யார் யார் டிராமா பார்க்க வரீங்களோ அந்த பரிசு அந்த டிக்கெட் வாங்கினவங்களுக்கு நாங்க கடைசியா வந்து குலுக்கல் நடத்துவோம். அதுல யார் யாருக்கு ஒரு சில்வர் தவளை, ஒரு பித்தளை அண்டா, இந்த மாதிரி பாத்திரங்கள், சைக்கிள்கள், பணங்கள் இதெல்லாம் பரிசாக நாங்க அறிவிக்கப்படும் சொல்லி சில டிராமா கொட்டகையில இந்த மாதிரி டிக்கெட்டுக்குள்ளே அந்த கண்டிஷன்ஸ் சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் தான் இது நடத்தக்கூடிய ஒரு சென்டரா இருக்கலாம், அல்லது ஒரு கடையாக இருக்கலாம், அல்லது இந்த பரிசு திட்டம் நடத்துபவர்களால் குறிப்பிடுகின்ற வேற ஒரு இடமாக இருக்கலாம். இந்த 3 பிளேஸ், ஒரு கடை, ஒரு சென்டர், அல்லது இந்த குலுக்கல் சீட்டு யார் நடத்துறாங்களோ அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டிருக்கின்ற அந்த இடம். இங்க இந்த குலுக்கல் சீட்டு மூலமாக, ஒரு டிக்கெட் மூலமாக, ஒரு எண் மூலமாக, அல்லது ஒரு லக்கம் மூலமாக குலுக்கப்படுகின்ற பொழுது ஒரு நபருக்கு விழுந்திருக்கலாம் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்களுக்கு விழுந்திருக்கலாம். அவர்களுக்கு அந்த பரிசு தொகைகளை பரிசு பணமாகவோ அல்லது அசையும் பொருளாகவோ அல்லது அசையா பொருளாகவோ கொடுக்கப்படும். இதுதான் பரிசு திட்டம். இது ஒரு திட்டம். இந்த திட்டத்தில் நீங்க எல்லாம் சேர்ந்தா போதும். இதுல உங்களுக்கு குலுக்கல கடைசியா பரிசு விடும். அது அசையும் பொருளா அசைய பொருளா இருக்கும். இந்த கடையில போயிட்டு நீங்க வந்து பொருள் வாங்குறீங்கன்னா அந்த கடையில வந்து ஒரு பரிசு திட்டம் வச்சிருப்பாங்க. நீங்க தொடர்ந்து வந்து சேவ் பண்ணுவீங்க. மாசம் 100 ரூபாய் போடுங்க, மாசம் 2000 ரூபாய் போடுங்க. நகை கடையில இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் எல்லாம் அலோவ் பண்ணுவாங்க. அதே போல ப்ரொவிஷன் ஸ்டோர்ஸ்ல, மளிகை கடையில இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் எல்லாம் கொண்டு வருவாங்க. இந்த பரிசு திட்ட ஸ்கீம்ஸ் எல்லாம் நீங்க மாசம் 500 ரூபாய் போட்டு வாங்க சார், உங்களுக்கு வந்து 10,000 மதிப்புள்ள மளிகை ஜாமான்கள் ஒரு பெரிய பேக் உங்களுக்கு ஒரு கன்னி பேக்ல கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அறிவிப்பாங்க பாருங்க. இதுதான் பரிசு திட்டம். பரிசு திட்டம்னா என்ன? பரிசு திட்டம் என்பது கடைகளிலிருந்து அல்லது நிலையங்களிலிருந்து அல்லது ஒரு பரிசு திட்டம் நடத்துபவர்களால் குறிப்பிடுகின்ற வேறொரு இடத்திலிருந்து ஒரு சரக்குகளை, கூட்ஸ் அல்லது பிற பொருள்களை வாங்குபவர்களுக்கிடையே அல்லது வாங்கி உள்ளவர்களுக்கிடையே இருந்து அல்லது அவ்வாறு வாங்கியவர்கள் தொடர்பாக ஒரு டிக்கெட்டை, ஒரு சீட்டை, ஒரு எண்ணை, ஒரு லக்கம் எதனையாவது குலுக்கி போட்டு எடுப்பதற்கு தொடர்புடைய அல்லது பொருந்துகிற எந்த ஒரு நிகழ்ச்சியின் பொழுதும் இதை படிக்கின்ற பொழுது உங்களுக்கு செக்ஷன் 31 ஆஃப் தி இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் நினைவில் வர வேண்டும். அப்ப அந்த கண்டிஞ்சன்சி செக்ஷன் 30 வேஜரிங் கான்ட்ராக்ட் கண்டிஞ்சன்சி, ஒரு நிகழ்ச்சி நடக்குதுன்னு சொன்னா அதுக்கு என்ன பண்ண நடக்காதுன்னு சொல்லி குலுக்கல் முறையில போடுவாங்க பாருங்க. இது எல்லாம் உங்களுக்கு நினைவில் வர வேண்டும். அது ஜஸ்ட் நினைச்சீங்கன்னா போதும், வேற ஒண்ணு இல்லை. எனவே இந்த மாதிரி ஒரு குலுக்கல் சீட்டு நடப்பதுதான் பரிசு திட்டம். இதுல விளக்கம் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருக்காங்க. வாங்குதல்னா என்ன என்பது ஒட்டுமொத்தமாக அல்லது தவணை முறைகளில் செலுத்தி வாங்குவதாக இருக்கலாம், இன்ஸ்டால்மெண்ட் பேசிஸ்ல இருக்கலாம், அல்லது ஒட்டுமொத்தமா ஒரே லம்சம் அமௌண்டா கொடுத்து நம்ம அந்த பொருளை வாங்கலாம். இதுக்காக குலுக்கல் சீட்டுக்காக நம்ம காத்துன்னு அவசியம் கிடையாது. லம்சம் அமௌண்ட் கொடுத்து நம்ம வாங்கிடலாம், அல்லது இன்ஸ்டால்மெண்ட்ல நம்ம ஒரு பொருளை வாங்கிட்டு நம்ம கொடுக்கலாம். இப்ப குலுக்கல் சீட்டு நடத்துவாங்க. இவருக்கு சேர் விழுந்திருக்கு. இப்ப சேர் வந்து பாத்தீங்கன்னா 1000 ரூபாய் மதிப்புள்ள சேர் இந்தாங்க, இதுல வந்து நீங்க வந்து மெம்பரா சேர்ந்திருக்கீங்க, 100 ரூபாய் கட்டி நீங்க சேர்ந்திருக்கீங்க. இது குலுக்கல் போட்டோம். இந்த முறை அந்த ப்ளூ கலர் சேர் வந்து உங்களுக்கு வந்து விழுந்திருக்கு. எனவே அந்த ப்ளூ கலர் சேர்ல விழுந்ததுனால நீங்க இந்த சேரை எடுத்துக்கலாம். ஆனா நீங்க மாசம் என்ன பண்ணணும், இன்ஸ்டால்மெண்டா எதுக்கு பணம் 100 ரூபாய் கட்டணும், 10 மாசம் கட்டணும்னு சொல்லுவாங்க. இது யார் சொல்லுவாங்க? அந்த கடையில உள்ளவங்க சொல்லுவாங்க, அல்லது ஒரு சென்டர்ல உள்ளவங்க சொல்லுவாங்க, அல்லது அந்த சீட் யார் நடத்துறாங்களோ அந்த இடம் சீட் இங்க நடத்துவாங்க. ஒரு நல்ல குலுக்கல் ஊந்து போச்சு, நல்ல டிஐ சைக்கிள்ஸ் வந்து உங்களுக்கு விழுந்திருக்கு. அப்ப இந்த சைக்கிள் வந்து நீங்க வாங்கணும்னு சொன்னா இந்த சைக்கிள் எங்க உற்பத்தி செய்கிறாங்களோ அந்த கம்பெனில இருந்து உங்களுக்கு வந்துடும். இதுதான் அந்த பிரைஸ் ஸ்கீம். வாங்குதல் என்று சொன்னால் லம்சம் அமௌண்ட், முழு தொகையும் கொடுத்து வாங்கலாம், அல்லது தவணை முறையில் அந்த பணத்தை செலுத்தி வாங்குவதாக இருக்கலாம். இப்ப பணம்னா என்ன? அந்த பணத்துக்குள்ள எதெல்லாம் அடங்கும்? ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம் ஒரு கேஸ்ல, பணம் என்பது மணி இஸ் எ இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி, அசையா சொத்து. பணம் என்பது அசையா சொத்து. மணி இஸ் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி. இப்ப இந்த பணத்துல எதெல்லாம் அடங்கலாம்? செக், ஒரு காசோலை, ஒரு டிடி, டிமாண்ட் டிராஃப்ட் என்று சொல்லக்கூடிய கேட்பு வரைவோலை, ஒரு போஸ்டல் ஆர்டர், அஞ்சல் பண ஆணை, ஒரு தந்தி மூலம் பணம் அனுப்புவாங்க. இப்ப தந்தி மூலம் பணம் அனுப்புறாங்களா இல்லைங்களா, அந்த விஷயம். அது மட்டுமல்ல, பண அஞ்சல், மணி ஆர்டர்,
இது எல்லாமே பணம் என்ற வரையறைக்குள் வருகிறது. ஒரு காசோலை, ஒரு போஸ்டல் ஆர்டர், ஒரு டிமாண்ட் டிராஃப்ட், ஒரு தந்தி மூலம் பணம் அனுப்புறாங்க பாருங்க, அது மணி டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க, அது பண அஞ்சல் போஸ்டல், இந்த நம்ம மணி ஆர்டர் பண்ற மாதிரிங்க, அது இது எல்லாமே பணம் என்ற வரையறைக்குள் வருகிறது. டிஃபைனிங் செக்ஷன்ல இதுதான் சார். இதுல அண்டர் செக்ஷன் 2B தான் கேட்டிருக்காங்க ஏபிபி எக்ஸாம்ல. பரிசு திட்டம் என்றால் என்ன? இந்த சட்டத்தின்படி 1979ஆம் ஆண்டு தமிழ்நாடு பரிசு திட்டங்கள் நடத்துவது தடை விதிக்கும் சட்டத்தின்படி அண்டர் செக்ஷன் 2B எதை பற்றி பேசுகிறதுனா பரிசு திட்டம் என்பதை பற்றி பேசுகிறது. ஒரு கடை அல்லது ஒரு சென்டர் இங்க இருந்து வாங்கணும், இதுதான் பரிசு திட்டம். அங்க குழுக்கள் முறையில் நடக்கும், ஆசையா பொருட்கள் நீங்க வாங்க முடியும். அண்டர் செக்ஷன் 3 பரிசு திட்டங்களை தடை செய்தல். அஸ் யூஷுவலா இந்த மாதிரி ஆக்ட்ல பாத்தீங்கன்னா செக்ஷன் 3 அந்த மாதிரி தான் வரும். அதே போல ரேக்கிங் ஆக்ட்லயும் அப்படிதான் வரும், ஈவ் டீசிங் ஆக்ட்லயும் அப்படிதான் வரும், டவுரி ப்ராகிபிஷன் ஆக்ட்லயும் அப்படிதான் வரும். செக்ஷன் 3 பொறுத்தவரை ப்ராகிபிஷன் தான் வரும். அப்ப பணம் என்பதில் ஒரு காசோலை அல்லது அஞ்சல் பண ஆணை இதையெல்லாம் வருகிறது என்று சொன்னால் இந்த பரிசு திட்டங்களை தடை செய்தல் எது? எந்த ஒரு நபராக இருந்தாலும் பரிசு சீட்டு எதையும் தொடங்க கூடாது அல்லது நடத்தக்கூடாது. ஆனா அதையும் மீறி நம்ம என்ன பண்றோம், நடத்திட்டு தான் இருக்காங்க. எல்லா கடையிலும் நடத்திட்டு தான் இருக்காங்க, கிராமத்திலும் நடத்திட்டு தான் இருக்காங்க. இது ப்ராகிபிஷனை பற்றி சொல்றாங்க. செக்ஷன் 3 பொறுத்தவரையிலும் நீங்க இந்த பரிசு திட்டங்களை நடத்தவே கூடாது. இந்த குழுக்கள் சீட்டு போடுறது வர்றது இந்த மாதிரி வேலையை வச்சுக்கூடாது. அது கடையிலையும் நடத்தக்கூடாது, ஒரு சென்ட்ரலையும் நடத்தக்கூடாது, அல்லது வேற எங்கேயும் நீங்க நடத்தக்கூடாது. அதான் செக்ஷன் 3 சொல்றாங்க. செக்ஷன் 4 பொறுத்தவரை செக்ஷன் 3ல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த விதி, அந்த பிரிவின் விதி, அதனுடைய துறைகளை மீறுவதற்கான தண்டனை. செக்ஷன் 4 வந்து பீனல் செக்ஷன். செக்ஷன் 3 படி விதித்துள்ள அந்த விதிகளை மீறும் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்படும். அதுல ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, இந்த ஆக்ட்ல பாத்தீங்கன்னா 3 இயர்ஸ் வந்து ரிகரஸ் இம்ப்ரெசன்மெண்ட். சிம்பிள் இம்ப்ரெசன்மெண்ட் கிடையாது, ரிகரஸ் இம்ப்ரெசன்மெண்ட். ரிகரஸ் இம்ப்ரெசன்மெண்ட் மீன்ஸ் கடும் சிறை தண்டனை. அப்ப ஜெயில போனா அந்த கடுமையான வேலையெல்லாம் நீங்க செய்யணும்னு அர்த்தம். அதுல ஒரு பிரவிச கொடுத்திருக்காங்க, அந்த கடும் சிறை தண்டனையானது 3 திங்களுக்கு குறையாமல் இருக்க வேண்டும். 3 மாசம் குறையாம இருக்கணும். ரிகரஸ் இம்ப்ரெசன்மெண்ட் எப்படி இருக்குன்னா, நாட் லெஸ் than 3 இயர்ஸ், 3 ஆண்டுகளுக்கு குறையாமல் கடும் சிறை தண்டனை இருக்கும். ஏன்னா 3 வருஷம் ஜெயில் தண்டனை, 3 வருஷம் கடுங்காவல் சிறை தண்டனை. அந்த 3 வருஷம் கடுங்காவல் சிறை தண்டனை குறைஞ்சது 3 வருஷம் குறையாம ஒரு கடுங்காவல் சிறை தண்டனை அனுபவிச்சிருக்கணும். அனுபவிச்சே ஆகணும், வேற வழி கிடையாது. நோ அதர் கோ அவே. 3 வருஷம் கடுங்காவல் சிறை தண்டனை சொல்லிட்டாங்க. இதுல ப்ரொவிசா சொல்றாங்க, குறைஞ்சது 3 மாசமாவது ஜெயில, அந்த 3 வருஷத்துல ஜெயில நீங்க இருக்கிறீங்க இல்லைங்களா, அதுல குறைந்தது 3 மாதங்களாவது நீங்கள் கடும் சிறை தண்டனையை அனுபவிக்க வேண்டும். அண்டர் செக்ஷன் 5 பரிசு திட்டங்கள் தொடர்பாக செய்யப்படும் பிற குற்றங்களுக்கான தண்டனை. இந்த கேள்வியும் இந்த சட்டத்தை பொறுத்த செக்ஷன் 2B கேட்டிருக்காங்க, செக்ஷன் 4 கேட்டிருக்காங்க, செக்ஷன் 5 கேட்டிருக்காங்க ஏபிபி எக்ஸாம்ல. பரிசு திட்டங்கள் தொடர்பாக செய்யப்படும் பிற குற்றங்களுக்கு தண்டனை. இந்த பரிசு திட்டங்களை வச்சு நீங்க வேற ஏதாவது செய்யறீங்கன்னா, காரியங்கள் செய்கின்ற பொழுது அந்த குற்றங்களுக்கும் தண்டனை. எந்த ஒரு நபரா இருந்தாலும் சரி, ஹூஎவர் மேபி, இந்த சட்டத்தின்படி இதில் சொல்லப்பட்டிருக்கிற விதிகளின்படி இந்த பரிசு திட்டம் எதையும் நீங்க தொடங்குவதோ அல்லது நடத்துவதோ இந்த நோக்கத்தோடு அந்த பரிசு திட்டம் எதையும் நீங்க தொடங்கக்கூடாது அல்லது நடத்தக்கூடாது. இது தொடர்பா அந்த செக்ஷன் 5 கிளாஸ் ஏல சொல்றாங்க, ஒரு பரிசு திட்டம் பயன்படுத்துவதற்காக ஏதாவது டிக்கெட்டோ ஒரு கூப்பனோ அல்லது பிற ஆவணங்களை ஏதாவது நீங்க அச்சிட்டு வெளியிடுதல், நீங்க பிரிண்ட் பண்ணி இந்த மாதிரி நாங்க ஒரு ஸ்கீம் ஒன்று ஆரம்பிக்க போறோம்னு சொல்லி நீங்க வெளியிடுறீங்கன்னு சொன்னாவே குற்றம். கிளாஸ் B-ல சொல்றாங்க, அண்டர் செக்ஷன் 5 சப்செக்ஷன் B-ல சொல்றாங்க, பரிசு திட்டத்தின் கீழ் பயன்படுத்துவதற்காக ஒரு டிக்கெட்டையோ ஒரு கூப்பனையோ அல்லது பிற ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது வச்சிருக்கீங்கன்னு சொன்னா, அல்லது அதை நீங்க வழங்கினால், விநியோகம் செய்தால், பொதுமக்களுக்கு விநியோகிப்பதற்காக விளம்பரம் செய்தால் அல்லது விநியோகம் செய்வதற்காக தாம் வசம் வைத்திருந்தால், அவரே வச்சிருக்கிறார், வீட்டுல வச்சிருந்தாலும் சரி, அது குற்றம் தான். எதுக்குன்னா ஃபார் த பர்பஸ் ஆஃப் டிஸ்போஸ், அது எல்லாருக்கும் டிஸ்போஸ் பண்ணணும், அது ஃபார் அட்வர்டைஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக நீங்க வச்சிருந்தாலே குற்றம். அண்டர் செக்ஷன் 5 கிளாஸ் B. 5 கிளாஸ் C-ல சொல்றாங்க, அந்த பரிசு திட்டங்கள் பற்றிய விளம்பரங்கள் எதனையாவது நீங்க பண்ணியிருந்தாங்களும் குற்றம். சில நேரங்கள் என்ன பண்ணுவாங்க, பிளெக்ஸ் போர்டு வச்சுப்பாங்க, அங்கங்க தட்டி போர்டு வச்சிருப்பாங்க, டென்சில் போர்டு அடிச்சிருப்பாங்க, அப்படியெல்லாம் வச்சிருந்தாலும் அதுவும் குற்றம். அண்டர் செக்ஷன் 5 கிளாஸ் C அதுல
2ல சொல்றாங்க, பரிசு திட்டத்தால் சரக்கு வாங்கியவருடைய பெயர் பட்டியல். அது முற்று பெற்று இருந்தாலும் சரி, இல்லாவிட்டாலும் சரி, பேர் வந்து முழு விவரம் இருந்தாலும் சரி, இல்லாவிட்டாலும் சரி, எதையாவது. அடுத்தது கிளாஸ் 3ல சொல்றாங்க, அந்த பரிசு திட்டத்தில் அல்லது வேற ஏதாவது பரிசு திட்டத்தில் சேரும்படி தூண்டக்கூடிய வகையில் தயாரித்திருக்கிற அல்லது வேறு வகையில் அது தொடர்பாக விரிவான விவரம் எதுவாக இருந்தாலும் சரி, அதை அச்சிட்டாலோ வெளியிட்டாலோ விநியோகம் செய்தாலோ அல்லது வெளியிடுவதற்காக நீங்க வச்சிருந்தாலும் சரி, அது குற்றம். இந்த பரிசு திட்டத்துல டீல சொல்றாங்க, அந்த செக்ஷன் 5 கிளாஸ் டீல சொல்றாங்க, இந்த பரிசு திட்டத்தில் பயன்படுத்துவதற்கான அல்லது பரிசு திட்டம் தொடர்பாக விளம்பரம் ஏதாவது பயன்படுத்துவதற்கான ஒரு டிக்கெட்டோ ஒரு கூப்பனோ அல்லது வேற ஏதாவது ஒரு ஆவணங்களை நீங்க வந்து விநியோகம் செய்யும் வரையில அதை யாரையாவது கொண்டு வந்தால் விநியோகம் செய்வதற்காக எவரையாவது எந்த ஒரு நபரையாவது நீங்க வேலைக்கு பணி அமர்த்துறீங்க, இதை போயிட்டு வந்து நீங்க எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுன்னு சொல்றீங்கன்னா, அந்த நபர் அவரை கூப்பிட்டு வந்து நீங்க பணி அமர்த்தினாலும் சரி, அவர்கிட்ட கொடுத்து இந்த ட்ராக்ஸை கொடுங்க, இந்த கூப்பனை விநியோகம் பண்ணுங்க, இந்த டிக்கெட்டை விநியோகம் பண்ணுங்க, இந்த டிக்கெட்டை பொதுமக்களுக்கு கொடுங்கன்னு சொன்னாலும் அதுவும் குற்றம் தான். அண்டர் செக்ஷன் 5 கிளாஸ் இல சொல்றாங்க, பரிசு திட்டத்தை தொடங்குவது அல்லது நடத்துவது இது சம்பந்தமான காரியங்களுக்காக ஒரு கட்டடம் ஏதாவது பயன்படுத்துறீங்கன்னு சொன்னா அல்லது பயன்படுத்த ஏற்பாடு செய்திருக்கிறீங்கன்னு சொன்னா ப்ரிப்பரேஷன் இருந்தாலும் அதுவும் குற்றம். 399 IPS நம்ம படிக்கிறோம். அல்லது நன்றாகவே தெரிந்த ஒரு கட்டடம், அது வந்து தெரிஞ்சே நம்ம என்ன பண்றோம், இந்த மாதிரி குலுக்கல் சீட்டெல்லாம் நடத்தக்கூடாதுன்னு தெரியும். செக்ஷன் 3ல வந்து இந்த மாதிரி சொல்லிருக்காங்க. இது எல்லாமே தெரிஞ்சே இந்த குற்றத்தை வந்து இந்த குலுக்கல் சீட்டை நடத்துவதற்கு இவர் இடம் கொடுக்கிறாருன்னு சொன்னா அதுவும் குற்றம். இதான் அண்டர் செக்ஷன் 5 கிளாஸ் இ. அண்டர் கிளாஸ் 5F பொறுத்தவரை இது மாதிரி காரியங்கள் யார் செய்கிறாரோ அல்லது செய்வதற்கு ஏற்பாடு யாராவது செய்திருந்தால் அல்லது யாரை கொண்டு வந்தாலும் இந்த காரியத்தை செய்ய சொன்னால், இவர் செய்யாம வேற ஒரு ஆளுகிட்ட என்ன பண்ணாரு, உனக்கு 1000 ரூபாய் சம்பளம், 500 ரூபாய் கூலி தரேன், இந்த டிக்கெட் எல்லாம் போயிட்டு பொதுமக்கள்கிட்ட போயிட்டு சேல் பண்ணிட்டு வா, இதை பத்தி கேன்வாஸ் பண்ணிடுவாங்க, இதை விளம்பரப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி அனுப்பினாலும் அதுவும் குற்றம். அவ்வாறு செய்கின்ற பொழுது அல்லது அதுக்கு முயற்சி செய்கின்ற பொழுது அவரையும் தண்டிக்க முடியும். இதுல அவருக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை அளிக்கப்படும். அதே விஷயங்கள் தான் சொல்லியிருக்காங்க. அந்த சிறை தண்டனை கடும் சிறை தண்டனையா இருக்கும். குறைஞ்சது 3 திங்கள், ஒரு திங்கள் என்றால் 1 மாசம் என்று அர்த்தம். குறைந்தது 3 திங்கள் வரை அவருக்கு வந்து கடுங்காவல் சிறை தண்டனை அளிக்கப்பட வேண்டும். 3 வருஷம் அவர் கடுங்காவல் சிறை தண்டனை தான். அந்த 3 வருஷத்துல குறைஞ்சது 3 மாசமாவது அவர் கடுங்காவல் சிறை தண்டனை அனுபவித்தே ஆக வேண்டும். இதுதான் பிற குற்றங்கள். அந்த பிற குற்றங்கள் என்பது என்னது, அந்த டிராக்ஸோ டோக்கனோ கூப்பனோ எதுவா இருந்தாலும் சரி இவர் வச்சிருக்காருன்னு சொன்னா அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணக்கூடாது, அவர் கைவசத்துல வச்சிருக்கூடாது, வேற ஒரு ஆளை வச்சு விளம்பரப்படுத்தக்கூடாது, அதுக்கு ஒரு பில்டிங்ல வைக்கிறதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது, அந்த பில்டிங் தெரிஞ்சு இது தப்பான இது தெரிஞ்சு அந்த இடம் கொடுக்கக்கூடாது. இது போன்ற காரியங்களை செய்தால் குற்றம். இதுதான் அண்டர் செக்ஷன் 5. செக்ஷன் 6 உடந்தையா இருத்தல், அபேட்மெண்ட். அப்ப செக்ஷன் 4 செக்ஷன் 9 படி தண்டிக்கத்தக்க குற்றம் எதை யார் செய்திருந்தாலும் அல்லது செய்ததற்கு இவர்தான் காரணமாக இருந்திருக்கிறாள், இவர்தான் அந்த குற்றம் நடைபெறுவதற்கு உடந்தையாக இருந்திருக்கிறார், இவர்தான் இந்த நபரை வந்து வேலைக்கு பணிக்கு அமர்த்தி இருக்கிறார், அப்ப ஹையர் பண்றாங்க, இவர் தான் அட்வைஸ் பண்ணிருக்கிறாரு. நம்ம பார்த்தோம் ஏற்கனவே SC ஆக்ட்ல பார்த்திருக்கிறோம். சில விஷயங்களை பொறுத்து அதே மாதிரி தமிழ்நாடு சிட்டி போலீஸ் ஆக்ட்லயும் நம்ம பார்த்திருக்கோம். சில விஷயங்கள் குறித்து சில பேர் தூண்டி விடுவாங்க அல்லது நேரடியாக அந்த குற்றத்தில் ஈடுபடுவாங்க. அது போன்ற நபர்களை என்ன பண்ணுவாங்க, எக்ஸ்டர்னமெண்ட் ஆர்டர் பாஸ் பண்ணுவாங்க. அந்த ஏரியா விட்டு நீங்க வேற ஏரியா போயிடணும், இந்த ஜூரிஸ்டிக்ஷன்ல இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க இல்லைங்களா. அதை போலதான் இங்க சில பேர் என்ன பண்ணுவாங்க, இப்படி எல்லாம் அட்வைஸ் பண்ணு, இந்த மாதிரி செய்யுங்க, இப்படி பண்ணுங்க, இது வந்து போஸ்டர் இப்படி மாத்தி போடுங்க, இப்படி நல்லா கவர்ச்சிகரமான திட்டம் போடுங்க, நடிகை படத்தை போடுங்க, அப்பதான் பொதுமக்கள்லாம் அந்த டிக்கெட்டை வாங்குவாங்க, அந்த குலுக்கல் சீட்டெல்லாம் நல்லா நடத்த முடியும் அப்படின்னு சொல்லி அறிவுரை சொல்றாங்க பாருங்க. அந்த மாதிரி அறிவுரை வழங்கினாலும் அல்லது அதற்கு உதவியாக இருந்தாலும் அல்லது உடந்தையாக இருந்தாலும் அல்லது அதற்கு துணை போய் இருந்தாலும் துணையாக இருந்தாலும் அவருக்கு அந்த குற்றத்திற்குரிய தண்டனை கண்டிப்பாக அளிக்க முடியும். அப்ப அந்த குற்றத்துக்குரிய தண்டனை என்னது, அதிகபட்சம் 3 ஆண்டு காலம், அந்த 3 வருஷமும் கடுங்காவல் சிறை தண்டனை. அதுல பாத்தீங்கன்னா ப்ரொவிஷன்ல சொல்றாங்க குறைந்தது 3 மாசமாவது அவர் கடுங்காவல் சிறை தண்டனை அனுபவித்தே ஆக வேண்டும் சொல்றாங்க. அதே தண்டனை தான் இங்கேயும் வழங்கப்படும். அபட்டருக்கு அண்டர் செக்ஷன் 7 பொறுத்தவரை ஒரு நிறுவனங்களால் இந்த குற்றம் செய்யப்படுகிறது. சிவகாசி லட்சுமி பட்டாசு தொழிற்சாலை இருக்காங்கன்னு வச்சுங்க, ஜஸ்ட் சும்மா ஒரு பேருக்காக சொல்றேன் நான். அந்த சிவகாசி லட்சுமி பட்டாசு தொழிற்சாலை அவங்க என்ன பண்றாங்கன்னா எல்லாருக்கும் ஒரு குலுக்கல் சீட்டு போடுறாங்க. நீங்க இந்த குலுக்கல் சீட்ல கலந்துங்க, மாசம் யாருக்கு விழுதோ அவங்களுக்கு ஒரு மூட்டை நிறைய நாங்க, ஒரு சாக்கு பை நிறைய நாங்க இத்தனை கிலோ அளவுக்கு பட்டாசு உங்களுக்கு அனுப்புவோம் அப்படின்னு சொல்றாங்கன்னா அது வந்து ஒரு கம்பெனி. அதே போலவே ஒரு GRT கம்பெனியோ ஜோஸ் ஆலுகாஸ் கம்பெனியோ இது போன்ற கம்பெனிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா கோல்டு, நீங்க இவ்வளவு பணம் கட்டுறீங்க, உங்களுக்கு வந்து நீங்க
இவ்வளவு ரூபாய் கட்டினா போதும், இந்த குழுக்கள்ல சேருங்க, இந்த மாசம் யாருக்கு விழுதோ அவங்களுக்கு வந்து 1 பவுன் நகை, தங்க நகை ஆபரணம் வழங்கப்படும், கோல்டு ஒர்னமெண்ட்ஸ் வழங்கப்படும் சொல்றாங்கன்னா அதுவும் குற்றம். அப்ப இந்த சட்டத்தின் விதித்துறைகள் எது எப்படி சொல்லப்பட்டிருந்தா, இந்த சட்ட விதிமுறைகளில் எது எப்படி சொல்லப்பட்டிருந்தாலும், இந்த சட்டத்தின் கீழ் இயற்றப்பட்ட எந்த ஒரு விதிக்கு எதிராக குற்றம் ஒன்றை ஒரு நிறுவனம் செய்திருந்தால், அல்லது குற்றம் நிகழ்ந்த சமயம் அந்த நிறுவனத்திற்கு பொறுப்பு வகித்த அல்லது நிறுவனத்தின் அலுவல் நடைபெறுவதற்கு நிறுவனத்திற்கு பொறுப்புடையவராக இருக்கிறாரு யாரோ, அந்த ஒவ்வொரு நபரும் இந்த குற்றத்தை செய்தவராக கருதப்படுவார். இன்சார்ஜ் ஆஃப் த கம்பெனி யாரு, போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் யாரோ, செக்ரட்டரி யாரோ, மேனேஜிங் டைரக்டர் யாரோ, அந்த ஒவ்வொரு நபரும் தான் இந்த குற்றத்துக்கு உடந்தையாக இருக்கிறார்கள் என்று அர்த்தம். ஆனால் அவர்கள் ஒரு விஷயத்த சொல்லலாம், எங்களுக்கு உண்மையில இது தெரியாது, இந்த குற்றம் பற்றியே தெரியாதுன்னு சொன்னாங்கன்னா அவங்க தான் ப்ரூவ் பண்ணணும். அந்த குற்றம் தனக்கு தெரியாமலே நிகழ்ந்தது என்று அந்த குற்றத்தை நிகழாம விடாமல் தடுக்க உரிய முயற்சி எல்லாம் பண்ண சார். எங்க கம்பெனி பேரை யூஸ் பண்ணி இந்த மாதிரிலாம் குழுக்கள் சீட்டெல்லாம் போட்டிருக்காங்க, அதை நாங்க கேள்விப்பட்டு தடுக்க எவ்வளவு முயற்சி பண்ணா அதை மீறி இந்த மாதிரி குழுக்கள் சீட் நடத்திட்டாங்க சார், ஆக்சுவலி எங்களுக்கு தெரியாது சார். இந்த 2 டிஃபென்ஸ் தான் எடுக்க முடியும். ஒரு டிஃபென்ஸ் என்ன, எங்க நாலேஜுக்கு தெரியாதுங்க. 2வது டிஃபென்ஸ் என்ன, இதுல கேஸ் போடுறாங்கன்னு சொன்னா செக்ஷன் 7 படி ஒரு கம்பெனி பேர்ல கேஸ் போடுறாங்க, ஒரு ஜிஆர்டி கம்பெனி பேர்ல கேஸ் போடுறாங்க தங்க நகை ஆபரணத்தின் மீது. அப்ப அந்த ஜிஆர்டி ஆபீசர்ஸ் என்ன பண்ணலாம், அதனுடைய சேர்பர்சனோ அல்லது மேனேஜிங் டைரக்டரோ அல்லது போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸோ, அவங்க தான் மேனேஜரோ அல்லது கேஷியரோ, இவங்க தானே அதுக்கு பொறுப்பு. அவங்க என்ன பண்ணலாம், அவங்க பேர்ல கேஸ் போட்ட பிறகு டிஃபென்ஸ் எடுக்கிறாங்க, கோர்ட்ல கேஸ் நடக்குது, டிஃபென்ஸ் எடுக்கிறப்ப என்ன சொல்லலாம், 2 விஷயங்களை சொல்லலாம். ஒண்ணு, இது எங்க நாலேஜுக்கு தெரியாம நடந்தது சார் இந்த குழுக்கள் சீட்டு. 2வது டிஃபென்ஸ் என்ன சொல்லலாம், இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நாங்க தடுக்கிறதுக்கு எவ்வளவோ முயற்சி எடுத்தோம் சார், அதை மீறி இந்த குழுக்கள் சீட் நடத்தி இந்த தப்பு நடந்து போச்சு சார், எங்களை மீறி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி இந்த 2 விஷயங்களுக்கான நாம டிஃபென்ஸ் எடுக்க முடியும். இதை வந்து யார் டிஃபென்ஸ் எடுக்கிறாரோ அவர் தான் ப்ரூவ் பண்ணணும். இதுதான் அண்டர் செக்ஷன் 7 சப்செக்ஷன் 1. சப்செக்ஷன் 2ல சொல்றாங்க, சப்செக்ஷன் 1ல என்ன சொல்லி இருந்தாலும் சரி, அந்த குற்றம் எதையாவது ஒரு நிறுவனம் செய்திருந்து அந்த நிறுவனத்துடைய இயக்குனரோ மேலாளரோ அல்லது செயலாளரோ, ஒரு டைரக்டரோ மேனேஜரோ அல்லது செக்ரட்டரியோ அல்லது பிற அதிகாரி அவருடைய அனுமதியோட அவருடைய இசைவுடன் மறைமுக ஆதரவோடு நிகழ்ந்தது என்று, அல்லது அவர் பணியில் அசட்டியாக இருந்ததின் காரணமாக, டியூட்டி இருக்கிறப்ப நெக்லிஜென்ட் டியூட்டி இருந்தாவே அவங்களை என்ன பண்ணலாம், நாம கைது செய்யலாம். ஒரு போலீஸ் ஆபீசர் இருக்கிறாரு, அவர் கஸ்டடியில் இருக்கக்கூடிய ஒரு அக்யூஸ்ட் பிடிச்சிட்டு வராங்க, வர வழியிலே ஓடி போயிட்டானா அந்த போலீஸ் ஆபீசர் மீது நம்ம என்ன பண்றோம், கேஸ் போடுவாங்க, பணியில் அவர் அசட்டையாக இருந்து விட்டார் அப்படின்னு கேஸ் போடுறோம். ஆக அசட்டையாக இருந்தாலோ மறைமுகமாக இதுக்கு ஆதரவு அளித்தாலோ அல்லது அந்த நிறுவனத்தினுடைய மேலாளர் அவருடைய சம்மதத்தின் அடிப்படையில இந்த மாதிரி குற்றங்கள் செய்யும் பட்சத்தில், நடக்கும் பட்சத்தில் ஒரு குழுக்கள் சீட் போடுறாங்க, விளம்பரப்படுத்துறாங்க, இந்த மாதிரி குற்றங்கள் நடக்கும் பட்சத்தில் அந்த இயக்குனராக இருந்தாலும் சரி, மேலாளராக இருந்தாலும் சரி, செயலாளராக இருந்தாலும் சரி, அந்த கம்பெனியுடைய செக்ரட்டரியோ போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸோ அல்லது மேனேஜிங் டைரக்டரோ அல்லது சேர்பர்சனோ யாராக இருந்தாலும் அந்த இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபரும் அந்த குற்றத்தை செய்ததாகத்தான் கருதப்படுவார். இது அண்டர் செக்ஷன் 7. இதுல எக்ஸ்பிளனேஷன் சொல்றாங்க, நிறுவனம்னா என்ன, நிறுவனம் என்பது நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச அதே எக்ஸ்பிளனேஷன் தான் எல்லா ஆக்ட்லயும் சொல்றாங்க. பலர் கூட்டாக சேர்ந்த ஒரு அமைப்பு அல்லது ஒரு இண்டிவிஜுவல் பர்சனும் வருவார். ஒரு நிறுவனம், ஒரு சங்கம், ஒரு அமைப்பு, தனிப்பட்ட பலர் அடங்கிய ஒரு அமைப்பு, இது எல்லாமே வருவாங்க. இதுல எக்ஸ்பிளனேஷன் ஏல சொல்றாங்க நிறுவனம்னா என்னன்னு சொல்லி. பில சொல்றாங்க அந்த இயக்குனர், அது சம்பந்தமாக இயக்குனர் என்பவர் இந்த சப்செக்ஷன் 1ல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த இயக்குனர் அந்த நிறுவனத்தினுடைய ஒரு கூட்டு பங்குதாரர் என்று அர்த்தம். இயக்குனர்னா யாருங்க, அந்த நிறுவனத்தினுடைய ஒரு கூட்டு பங்குதாரர், கோ ஷேரர் என்று அர்த்தம். இதுல ஒரு சங்கம், தனிப்பட்ட நபர் அடங்கிய பிற அமைப்பாக தொடர்பாக அங்க இயக்குனர்னு சொன்னா அந்த சங்க விதிகளின் கீழ் அல்லது பிற அமைப்பு விதிகளின் கீழ் அந்த சங்கத்தின் பிற அமைப்பின் அலுவலர்கள் குறித்த நிர்வாகம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிற ஒரு நபர் என்று அர்த்தம். ஒரு கம்பெனி வச்சு அந்த கம்பெனில இருக்கக்கூடிய கோ ஷேரர் அல்லது ஒரு சங்கம், ஒரு வருத்தப்படாத வாலிபர் சங்கம்னா அந்த சங்கத்துல இருந்து சங்கத்தினுடைய சட்ட திட்டங்களுக்கு ஏற்ப அதை நிர்வாகம் செய்யக்கூடிய அந்த நிர்வாகத்தை யார்கிட்ட ஒப்படைச்சிருக்காங்களோ, செக்ரட்டரியா இருக்கலாம், ட்ரெஷரா இருக்கலாம் அல்லது வேற எந்த பதவியா உள்ளவரா இருக்கலாம், அவங்க கிட்ட ஒப்படைச்சிருக்காங்கன்னா அந்த நபர் தான் இயக்குனர் என்ற அர்த்தத்துக்குள் வருவார். ஆனா செக்ஷன் 8, அப்ப இந்த 8 பத்தி ஏபிபி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க சார். செக்ஷன் 8 வந்து கேட்டிருக்காங்க ஏபிபி எக்ஸாம்ல. இது வந்து செக்ஷன் 8 படிக்கின்ற போது செக்ஷன் 100 ஆஃப் சிஆர்பிசி நாம் படிக்க வேண்டும். ஒரு போலீஸ் ஆபீசர் வித்தவுட் அவரு வாரண்ட் இல்லாம என்ன பண்ணலாம், இன்ஸ்பெக்டர் ரேங்க்குக்கு உள்ளவங்க, அதான் இன்சார்ஜ் ஆஃப் த போலீஸ் ஸ்டேஷன் சொல்றாங்க. இன்சார்ஜ் ஆஃப் த போலீஸ் ஸ்டேஷனா ஒன்னு இன்ஸ்பெக்டர் அந்த காவல் நிலையத்துல, இன்ஸ்பெக்டர் இல்ல, அவர் வந்து வெளியில வந்து வேற வேலைக்கு போயிட்டாரு,
வேற ஒரு கேஸ் விஷயமா போயிட்டாரு, அல்லது அவருக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சுன்னா அவர் கீழே இருக்கக்கூடிய சப் இன்ஸ்பெக்டர். சப் இன்ஸ்பெக்டரும் இல்லாத பட்சத்தில் வெளியில போயிட்டாரு, அல்லது அவருக்கு உடம்பு சரியில்லை போயிட்டு லீவ் போட்டாருன்னா அவரு கீழே இருக்கக்கூடிய எஸ்எஸ்ஐ, அல்லது அவரும் இல்லைன்னு சொன்னா அந்த ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய ஹெட் கான்ஸ்டபிள். ஏன்னா அந்த செக்ஷன் 2O ஆஃப் சிஆர்பிஎஸ் தெளிவாக சொல்லப்பட்டிருக்குது, எபோவ் த ரேங்க் ஆஃப் கான்ஸ்டபிள். எபோவ் த ரேங்க் ஆஃப் கான்ஸ்டபிள்னா யார் வருவாங்க? ஹெட் கான்ஸ்டபிள் வந்து வராங்க. ஹெட் கான்ஸ்டபிள், எஸ்எஸ்ஐ, எஸ்ஐ, இன்ஸ்பெக்டர். சரிங்களா? அப்ப இன்ஸ்பெக்டர் இல்லைன்னா தான் எஸ்ஐ, எஸ்ஐ இல்லைன்னா தான் எஸ்எஸ்ஐ, எஸ்எஸ்ஐ இல்லைன்னு சொன்னாதான் வந்து ஹெட் கான்ஸ்டபிள் வராங்க. இவங்க தான் இன்சார்ஜ் ஆஃப் த போலீஸ் ஸ்டேஷன். அவங்க வந்து இந்த பதவி ரேங்க் உள்ளவங்க, இந்த பதவி கீழே இருக்கிறவங்க யாரும் வந்து ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா இந்த ரேங்க் உள்ளவங்க தான் என்ன பண்ண முடியும்? அண்டர் செக்ஷன் 8 கிளாஸ் ஏவின் படி அவங்க இந்த பரிசு திட்டம் எங்க நடக்குது, எங்க தொடங்குறாங்க, இது தொடர்பா நடவடிக்கை எந்த கட்டடத்துல நடந்துட்டு இருக்கு, அதை யார் பயன்படுத்தி வருவதாக அவங்களுக்கு சந்தேகம் இருக்குதோ, அந்த நம்புவதற்கு போதுமான காரணம் இருக்கும் பட்சத்தில் அந்த இடத்துக்குள்ள இது கண்டிப்பா போயிட்டு நம்ம சர்ச் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா, இது அவசியம் என்று கருதுகின்ற பொழுது அவருடைய அசிஸ்டன்ட் எல்லாம் கூப்பிட்டு உதவியாளர்களுடன் என்ன பண்ணலாம், பகல்லையும் நைட்ல கூட என்ன பண்ணலாம், அவசியமா இருந்தா பகல்ல தான் சர்ச் பண்ணும். ஆனாலும் ரொம்ப எமர்ஜென்ட் விஷயம் சொன்னா நைட்லயும் சர்ச் பண்ணலாம், அசிஸ்டன்ட் கூட வச்சுக்கலாம். அது மட்டும் இல்ல, சில நேரங்கள்ல மினிமம் ஃபோர்ஸும் யூஸ் பண்ணுங்க, கொஞ்சம் பலத்தையும் நீங்க பயன்படுத்தலாம். கட்டடத்துக்குள்ள போறீங்க, நுழையறீங்கன்னு சொன்னா அப்ப வந்து வாட்ச்மேன் விட மாட்டேன்னு சொல்றாரு, இல்ல ஓனர் விட மாட்டேன்னு சொல்றாருன்னா அவரை பிடிச்சு என்ன பண்ணலாம், அவரை அப்புறப்படுத்திட்டு அந்த கட்டடத்துக்குள்ள நம்ம கதை உடைச்சிட்டு உள்ள போலாம். உள்ள போயிட்டு வெளியில வர்றப்ப வெளிப்புற கதவையும் என்ன பண்ணலாம், உடைச்சிட்டு வெளியில வரலாம். இதான் செக்ஷன் 100ல சொல்லியிருக்காங்க. அதே விஷயத்தை தான் இங்கேயும் ஃபாலோ பண்ண சொல்றாங்க. அந்த கட்டிடத்தை அங்க பார்க்கக்கூடிய நபர்களையும் சோதனை பண்ணலாம். பரிசு திட்டம் தொடர்பாக இதான் வந்து அண்டர் செக்ஷன் 8 கிளாஸ் B-ல. கிளாஸ் C-ல சொல்றாங்க, இந்த பரிசு திட்டம் தொடர்பாக சம்பந்தப்பட்டிருக்கிற ஒரு பரிசு திட்டம் தொடங்குவது அல்லது நடத்துவது தொடர்பாக யார் மீது புகார் கொடுக்கப்பட்டுள்ளதோ, அல்லது நம்ப தகுந்த தகவல் கிடைச்சிருக்கிறதோ, அல்லது அவர்கள் சம்பந்தப்பட்டுள்ளதாக நியாயமான ஒரு டவுட் இருக்கு, ஒரு ஐயப்பாடு இருக்கிறதோ, அவர்கள் அனைவரையும் பிடித்து காவலில் வைத்து நீதித்துறை நடுவர் முன்பு கொண்டு செல்லலாம். பிடிச்சு அரெஸ்ட் பண்ணி என்ன பண்ணலாம், கொண்டு போயிட்டு ஜேஎம் கிட்ட ஒப்படைக்கலாம். இது அண்டர் செக்ஷன் 8 கிளாஸ் C. கிளாஸ் D-ல சொல்றாங்க, அந்த கட்டடத்தில் காணப்பட்ட பரிசு திட்டத்தில் பயன்படுத்தப்பட்டு இருக்கக்கூடிய பொருள் எதுவா இருந்தாலும் சரி, அந்த பொருளை என்ன பண்ணலாம், சீஸ் பண்ணலாம். நியாயமா இருக்கும் பட்சத்துல பொருளை எல்லாவற்றையும் என்ன பண்ணலாம், கைப்பற்றலாம். அண்டர் செக்ஷன் 8 சப்செக்ஷன் 2ல சொல்றாங்க, இந்த பிரிவின் கீழ் எல்லா சோதனைகளையும் 1973ல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய சிஆர்பிஎஸ்ல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விதிகளுக்கு உட்பட்டு செயல்பட வேண்டும். அண்டர் செக்ஷன் 8. அண்டர் செக்ஷன் 9 பரிசு திட்டங்கள் வெளியிடப்பட்டுள்ள செய்தித்தாள்களையும் வெளியீடுகளையும் பறிமுதல் செய்யலாம். பேப்பர்ல வந்தாலும் சரி, அதை பற்றி என்ன பண்ணலாம், சீஸ் பண்ணலாம். எது இருக்கோ அதெல்லாம் சீஸ் பண்ணலாம். இந்த சட்டத்துல எது சொல்லப்பட்டிருக்கோ, இது இந்த மாதிரி பரிசு திட்டம் தொடங்க போறோம், பரிசு திட்டம் நடத்த போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இது தொடர்பான விளம்பரம் ஏதாவது செய்தித்தாளில் அல்லது பிற வெளியீடு, செய்தித்தாள் இல்லாம பிற வெளியீடு. ஏன்னா சில பேர் வந்து தினசரி பேப்பர் நடத்துவாங்க, சில பேர் வந்து விளம்பரத்துக்குன்னு சில பேப்பர் நடத்துவாங்க, சில பேர் கைப்பிரதிகள் டிராக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. டிராக்ஸ்னா கைப்பிரதின்னு அர்த்தம். அது பிட் நோட்டீஸ் கொடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க பாருங்க. இந்த மாதிரி டிராக்ஸ் எல்லாம் இஷ்யூ பண்ணா கூட அதையெல்லாம் என்ன பண்ணலாம், சீஸ் பண்ணலாம். ஆனா செக்ஷன் 9. செக்ஷன் 10ல சொல்றாங்க, குற்றங்களை விசாரிக்க அதிகாரம். இந்த சட்டத்தின்படி தண்டிக்கத்தக்க குற்றம் எதுவா இருந்தாலும் சரி, பெருநகர நடுவர் அல்லது நீதித்துறை முதல்வர் ஃபர்ஸ்ட் கிளாஸ் மேஜிஸ்ட்ரேட் அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த கேஸ் வந்து விசாரணை செய்வார்கள். செக்ஷன் 11 பொறுத்தவரை இந்த குற்றங்கள் அவசர சட்டத்தின்படி பிடியாணை வேண்டா குற்றங்களாக இருக்கும் பொழுது அப்ப என்ன செய்யலாம், சிஆர்பிசியை பயன்படுத்தி அதுல சொல்லப்பட்டிருக்கிற விளக்கத்தின்படி பிடியாணை வேண்டா குற்றம். அப்ப காக்னிசபிள் அஃபென்ஸ் செக்ஷன் 11. இப்ப பிடியாணை வேண்டா குற்றம்னா என்ன அர்த்தம், இப்ப காக்னிசபிள் எடுக்கிறாங்கன்னா இல்லையா, அதை நாம் பார்க்க வேண்டும். அண்டர் செக்ஷன் 12 விலக்கு அளிப்பதற்கான இதுல எக்ஸம்ஷன் என்னென்ன, இந்த சட்டத்துல எது எப்படி சொல்லப்பட்டிருப்பதாலும் சரி, அரசாங்கம் நினைச்சு இது ஒரு அவசியமானது, பொது நலனுக்கு உகந்தது, இது பரவாயில்லை அப்படின்னு சொல்லி ஒரு மனநிறைவு கொள்ளுமாயின் இதுக்கு பொருத்தமான ஒரு நிபந்தனைகளுக்கு உட்பட்டு ஒரு பரிசு திட்டம் அல்லது திட்ட வகைகளை என்ன பண்ணலாம், இந்த சட்டத்தின் வகைகளிலிருந்து விலக்கு அளிக்கலாம். இந்த பரிசு சீட்டுன்னு சொன்னவனே லாட்டரி உங்களுக்கு நினைவுக்கு வர வேண்டும். லாட்டரியை பொறுத்து ஐபிஎஸ்ல அண்டர் செக்ஷன் 294A அதை பத்தி சொல்லப்பட்டிருக்கிறது. 294A சொல்லப்பட்டிருந்தாலும் இதுக்கென்று தனியாக வந்து ஸ்பெஷல் ஆக்ட் இருக்கு, லாட்டரி ஆக்ட் இருக்கு. தமிழ்நாடை பொறுத்தவரை லாட்டரி டிக்கெட் வந்து விற்பது கிடையாது, ஏன்னா அதுவும் பரிசு சீட்டு தான். அங்கேயும் குழுக்கள் நடக்கும். பெரிய பெரிய சிட் ஃபண்ட்ஸ் நிறுவனத்துல பாத்தீங்கன்னா குழுக்கள் நடத்துவாங்க. பரிசு சீட்டு 3 லட்சம் ரூபாய் சீட்ல சேர்ந்துட்டீங்களா,
ரைட், இந்த மாசம் நாங்க குழுக்கள் போடுறோம், இவருக்கு பரிசு விழுந்திருக்குன்னு சொல்லுவாங்க பாருங்க, சில சிட் ஃபண்ட்ஸ் நிறுவனத்துல. இது எல்லாம் செக்ஷன் 13 பொறுத்தவரை ரூல் மேக்கிங் பவர். ரூல் மேக்கிங் பவரை பொறுத்தவரை தமிழக அரசுக்கு தான் அதிகாரம் இருக்குது. அவங்க என்ன பண்ணுவாங்க, ரூல் மேக் பண்ணி தமிழ்நாடு கெசட்ல வெளியிடுவாங்க, தமிழ்நாடு அரசு இதழில் வெளியிடுவார்கள். இந்த சட்டத்தின்படி இயற்றப்படுகிற ஒவ்வொரு விதியும், வெளியிடப்படுகிற ஒவ்வொரு அறிவிப்பும் அது இயற்றப்பட்ட அல்லது வெளியிடப்பட்டவுடனே கூடிய விரைவில் என்ன பண்ணும், சட்டமன்றத்தினுடைய 2 அவைகள் முன்பும் வைக்கப்பட வேண்டும். ரூல் மேக் பண்ணிட்டாங்கன்னு சொன்னா என்ன பண்ணுவாங்க, சட்டமன்ற மேலவை, சட்டமன்ற கீழவை. தமிழ்நாடு பொறுத்தவரை மேலவை மட்டும்தான் இருக்குது, எம்எல்ஏ மட்டும்தான், சாரி கீழவை மட்டும்தான் இருக்கிறது. ஏன்னா சட்ட மேலவை கிடையாதா. புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் என்ன பண்ணாங்க, முதலமைச்சராக இருந்த பிறகு இந்த எம்எல்சி என்று சொல்லுவாங்க, மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், அந்த எம்எல்சி வந்து எடுத்துட்டார், சட்ட மேலவை என்ற அர்த்தம் அது. இப்ப தமிழ்நாட்டுல இருப்பது சட்ட கீழவை தான். ஆனால் தான் ஒரே வார்த்தை சுருக்கமா சொல்லியிருப்பாங்க, சட்டப்பேரவை தேர்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. சட்டப்பேரவைக்குள் 2 அவை இருக்கிறது, ஒன்னு மேலவை, இன்னொன்னு கீழவை. தமிழ்நாட்டுல வந்து மேலவை கிடையாது, கீழவை மட்டும்தான். அதான் எம்எல்ஏ, மெம்பர் ஆஃப் அசம்பிளி, மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. நம்ம ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறோம், 5 வருஷம் அவங்களுக்கு பவர். அப்ப அங்க வச்சு அங்க என்ன பண்ணும், வாத பிரதிவாதங்கள் நடந்து அதன் பிறகுதான் அதுக்கு ஒப்புதல் கிடைக்கும். செக்ஷன் 14 பொறுத்தவரை சேவிங்ஸ், செக்ஷன் 15 பொறுத்தவரை ரிப்பீல் அண்ட் சேவிங்ஸ். இந்த சட்டத்துல இவ்வளவுதான் சார் விஷயம். இதுல ஏபிபி எக்ஸாம்ல திரும்ப திரும்ப கேட்கப்பட்ட கேள்விகள், ஏபிபி எக்ஸாம்ல திரும்ப திரும்ப கேட்கப்பட்ட கேள்விகள், அந்த கேள்விகளை நாம் பார்த்து விட வேண்டும். தமிழ்நாடு பரிசு திட்டங்கள் தடை சட்டம் 1979 கேட்கப்பட்ட கேள்விகள். செக்ஷன் 8 கேட்டிருக்காங்க. 2007 டிஎன்பிஎஸ்சி ஏபிபி எக்ஸாம்ல செக்ஷன் 8 கேட்டிருக்காங்க. செக்ஷன் 8 என்ன, போலீஸ் ஆபீசருடைய பவர் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன், ஆபீசர் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் சர்ச் அண்ட் சீசர். உள்ள புகுந்து என்ன பண்ணலாம், அவரு சீஸ் பண்ணலாம், சர்ச் பண்ணலாம். செக்ஷன் 8 கேட்டிருக்காங்க. ஏபிபி எக்ஸாம் 2007 கேட்டிருக்காங்க. அடுத்தது செக்ஷன் 5 கேட்டிருக்காங்க. பெனால்டி, அதர் அஃபென்சஸ் பொறுத்து என்னென்ன பெனால்டி. அதர் அஃபென்ஸ் செக்ஷன் 5ல என்ன சொல்லப்பட்டிருக்கு, பிரிண்டிங் பண்றீங்க, போறீங்க வரீங்க, இதெல்லாம் வச்சிருக்கீங்க, போர்டு வச்சிருக்கீங்க, விளம்பரப்படுத்துறதுக்காக பொருள் வச்சிருக்கீங்க, ஒரு இடத்துல ஒருத்தருடைய கஸ்டடியில வச்சிருக்கீங்க, இதெல்லாம் தவறு அப்படின்னு சொல்லி செக்ஷன் 5ல நம்ம பார்த்திருக்கிறோம். அந்த செக்ஷன் 5ல பாத்தீங்கன்னா எஃப் வரலையும் கொடுத்திருக்காங்க, சில 2 உட்பிரிவு கொடுத்திருக்காங்க. அதை வந்து 2011 டிஎன்பிஎஸ்சி ஏபிபி எக்ஸாம் 2011 கேட்டிருக்காங்க செக்ஷன் 5. அதுக்கு அடுத்தது செக்ஷன் 5க்கு அடுத்தது இதே ஆக்ட்ல 2012 டிஎன்பிஎஸ்சி ஏபிபி எக்ஸாம் 2012 கேட்டிருக்காங்க. செக்ஷன் 2B மட்டும் தனியா கேட்டிருக்காங்க சார். செக்ஷன் 2B வந்து என்ன பெரிய டிஃபைனிங் செக்ஷன், அது பிரைஸ் ஸ்கீம்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. அந்த பிரைஸ் ஸ்கீம் பத்தி செக்ஷன் 2B அது தெளிவாக ஏபிபி டிஎன்பிஎஸ்சி ஏபிபி எக்ஸாம் 2012 கேட்டிருக்காங்க. டிஃபைனிங் செக்ஷன் வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்தது செக்ஷன் 7. செக்ஷன் 7 பொறுத்தவரை கம்பெனிஸ், ஒரு நிறுவனம். அண்டர் செக்ஷன் 7, அண்டர் செக்ஷன் 7 வந்து டிஎன்பிஎஸ்சி ஏபிபி எக்ஸாம் 2013 கேட்டிருக்காங்க சார். செக்ஷன் 7 பொறுத்தவரை ஒரு நிறுவனங்களால் செய்யப்படுகின்ற குற்றங்கள். அண்டர் செக்ஷன் 7 கேட்டிருக்காங்க. 2013 டிஎன்பிஎஸ்சி ஏபிபி எக்ஸாம் 2013 கேட்டிருக்காங்க. அவ்வளவுதான் சார் இதுல முக்கியம். செக்ஷன் 2B, செக்ஷன் 5, செக்ஷன் 8, செக்ஷன் 7 இதைத்தான் திரும்ப திரும்ப இந்த சட்டத்துல கேட்டிருக்காங்க. Now we are moving on. The Tamil Nadu Price Chits and Money Circulation Schemes Banning Act 1978. தமிழ்நாடு பரிசு சீட்டுகள் மற்றும் பண சுழற்சி திட்டங்கள் தடுக்கும் சட்டம் 1978. இந்த ஆக்டை பொறுத்தவரை இதுல வெரி இம்பார்ட்டன்ட் மட்டும் நீங்க பார்த்தா போதும். ஏன்னா இதுல சொல்லப்பட்டிருக்கின்ற விஷயங்கள், இதுல ஏபிபி எக்ஸாம்ல கேட்ட அந்த விஷயங்கள் அண்டர் செக்ஷன் இதுலயும் கேட்கறாங்க. டிஃபைனிங் செக்ஷன். இந்த ஆக்ட் வந்து தமிழ்நாடு முழுவதும் பொருந்தும். இந்த ஆக்ட நாம எப்படி அழைக்கணும்னு சொன்னா, தமிழ்நாடு பிரைஸ் சிட்ஸ் அண்ட் மணி சர்க்குலேஷன் ஸ்கீம்ஸ் பேனிங் ஆக்ட் என்று அழைக்க வேண்டும். தமிழ்நாடு பரிசு சீட்டுகள் மற்றும் பண சுழற்சி திட்டங்கள் தடுக்கும் சட்டம் 1978 என்று அழைக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் இந்த சட்டம் தமிழகம் முழுவதும் பொருந்தும். ரைட். இதுல மிக முக்கியமான சட்ட பிரிவுகளை மட்டும் நாம் பார்க்கலாம். முக்கியமான சட்டப்பிரிவுகளை பொறுத்தவரை வழக்கு சீட்டுனா என்ன, ஏன்னா கன்வென்ஷனல் சீட்டுனா என்ன. இப்ப நம்ம டவுரி ப்ராகிபிஷன் ஆக்ட் படிக்கிறோம். டவுரி ப்ராகிபிஷன் ஆக்ட்ல ஒரு எக்ஸப்ஷன் ஒண்ணு கொடுத்திருக்கிறாங்க. டவுரியை பொறுத்து ஒரு சமூக ரீதியா சம்பிரதாயப்படி அல்லது வழக்கமான முறையில எங்களுடைய மூதாதையர்கள் சம்பந்தமாக எப்பொழுதும் திருமணம் நடந்தாலும் நாங்கள் இந்த பொருட்களை வந்து சீதனமாக கொடுப்போம், அது வரதட்சணை என்ற வரையறைக்குள் வராது என்று சொல்வார்கள். அப்ப கஸ்டமரி கிஃப்ட் பொறுத்தவரை கஸ்டமரி கிஃப்ட் will not amounts to crime according to
டவுரி ப்ராகிபிஷன் ஆக்ட். டவுரி ப்ராகிபிஷன் ஆக்டை பொறுத்தவரை நீங்கள் டவுரி வாங்குறீங்கன்னு சொன்னா அது கஸ்டமரி கிஃப்டா இருக்கும் பட்சத்தில் அது வந்து டவுரியே கிடையாது, வரதட்சணை என்ற வரையறைக்குள் வராது. அதை போலத்தான் இங்கே நாம வழக்கு சீட்டு என்று ஒன்று பார்க்கிறோம். இந்த வழக்கு சீட்டு என்று சொன்னா கன்வென்ஷனல் சிட் என்று அர்த்தம். அண்டர் செக்ஷன் 2ல சொல்றாங்க. அண்டர் செக்ஷன் 2A சொல்றாங்க பிரைஸ் சிட்ஸ் அண்ட் மணி சர்க்குலேஷன் ஸ்கீம்ஸ் பேனிங் ஆக்ட் 1978 டிஃபைனிங் கன்வென்ஷனல் சிட். கன்வென்ஷனல் சிட்னா என்ன? கன்வென்ஷன் இது வந்து பெரிய டிஃபைனிங் செக்ஷன் சார். இது இந்த கன்வென்ஷனல் சிட் மீன்ஸ் a transaction, ஒரு டிரான்சாக்ஷன் நடந்திருக்கணும். whether called சிட், அது சிட் என்று அழைத்திருக்கலாம், அல்லது சிட் ஃபண்ட் என்று அழைத்திருக்கலாம், சிட் ஃபண்ட் என்று அழைத்திருக்கலாம், ஆர் குறி என்று அழைத்திருக்கலாம், ஆர் பை எனி அதர் நேம், வேற எந்த பேரை வச்சாவது அழைத்திருக்கலாம், ஆர் பை அண்டர் விச் எ பர்சன் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தி கண்டக்ட் ஆஃப் தி சிட், ஃபார் த கண்டக்ட் ஆஃப் தி சிட், அவர் தான் வந்து விச் எ பர்சன் who is responsible for the conduct of the chit enters into an agreement with a specified number of persons. ஒரு குறிப்பிட்ட நபர்களுக்குள்ளாகவே ஒரு அக்ரிமெண்ட் இருக்கும். குறிப்பிட்ட நபர்களுக்குள்ளாக ஒரு அக்ரிமெண்ட் இருக்கும். மணி சிட் சர்க்குலேஷன், the chit funds company. அப்ப அதுல என்ன பண்ண, சிட் ஃபண்ட் கம்பெனில போன உடனே நம்ம என்ட்ரி ஆகிறோம், ஒரு 5 லட்சம் சீட்ல நம்ம உள்ள சேர்றோம்னு சொன்னாவே அவங்க என்ன பண்ணுவாங்க, முதல்ல அந்த அப்ளிகேஷனை முதலில் நீங்கள் இந்த விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லி கேட்பார்கள். இப்ப நம்ம அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணி கொடுக்குறேன்னு சொன்னா அதுல என்ன பண்ணுவோம், புத்தால்தனமா இந்த சிட் ஃபண்ட் கம்பெனி வச்சு நடத்துறவங்க எல்லாம் 2 கவர்மெண்ட் சூரிட்டி கொடுங்க, இல்ல அட்லீஸ்ட் ஒரு கவர்மெண்ட் சூரிட்டியாவது வேணும்னு சொல்லி கேட்பாங்க. எதற்காகனா இவர் வந்து பிரின்சிபல் டெட்டார், தலை கடனாளி, அவர் சீட் எடுத்துருவாரு, 5 லட்சம் சீட் எடுத்துருவாரு. அவர் பணம் கட்டாத பட்சத்துல என்ன பண்ணலாம், அந்த கம்பெனி சிட் ஃபண்ட் கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில நேரம் அங்க டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்ட்ரார் இருப்பாரு, அங்க போயிட்டு கேஸ் நடத்துவாங்க. அங்க என்ன பண்ணுவோம், அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு நோட்டீஸ் அனுப்புவாங்க. நோட்டீஸ் அனுப்பி நீங்க இத்தனை சீட்டுக்கு நீங்க பணம் கட்டாம இருக்கிறீங்கன்னு சொல்லுவாங்க, இந்த சீட்டை நீங்க எடுத்தீங்கன்னு சொல்லுவாங்க. நீங்க பணம் கட்டாதனால நோட்டீஸ் அனுப்புவாங்க. அந்த நோட்டீஸ் அனுப்பி நம்ம அதுக்கு பதில் சொன்னாலும் சொல்லாட்டாலும் என்ன பண்ணுவாங்க, ஆட்டோமேட்டிக்கா அந்த சிட் ஃபண்ட் காரங்க நேரா டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்ட்ரார் அங்க என்ன பண்ணுவாங்க, கேஸ் நடத்துவாங்க. அங்க கேஸ் நடத்தி அங்க ஒரு எக்ஸ்பர்ட்டி ஆர்டர் ஒன்று வாங்கிட்டு அதை அப்படியே பேஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க, நேரா சிவில் கோர்ட்டுக்கு வந்துருவாங்க. சிவில் கோர்ட்டுக்கு வந்து இங்க வந்து ஃபைல் பண்ணிவிடுவாங்க கேஸ். ஆர்டர் 21 ரூல் 11 கேபிட்டல் ஏவில் கார்னிஷி. இப்ப 46A வருவாங்க. இப்ப 46 வந்து பிரசப்ட்னா 2 மாசம் வந்து அதுக்கு இருக்கும். நீங்க இதெல்லாம் வந்து சிபிஎஸ்ல படிச்சிருப்பீங்க. அங்க என்ன பண்ணுவாங்க, இபி போட்டுருவாங்க. இபி போட்ட பிறகு என்ன பண்ணுவோம், அங்க இருந்து நோட்டீஸ் வரும் கோர்ட்ல இருந்து. அந்த நோட்டீஸ் எடுத்துட்டு வக்கீல் நம்ம கிட்ட வந்து பார்ப்பாங்க. நாம என்ன பண்ணுவோம், நேரா போயிட்டு முதல்ல ஒரு வக்காலத்தை ஃபைல் பண்ணுவோம். அடுத்த வாய்தாவோ அல்லது அதுக்கு அடுத்த வாய்தாவோ, பொதுவாகவே பாத்தீங்கன்னா 120 நாளுக்குள்ளாக நம்முடைய ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டை நம்முடைய கவுண்டர் நம்ம என்ன பண்ணோம், நம்ம அதை ஃபைல் பண்ணிடுவோம். அப்படி ஃபைல் பண்றப்ப அந்த 120 டேஸ்ல வந்து இதை ஃபைல் பண்ணணும். 120 டேஸ்ல நம்ம ஃபைல் பண்ணி ஆகணும். ஏன்னா இதுக்கு ஒரு கேஸ் லாஸ் இருக்கு. இப்ப நம்ம தமிழ்நாடு ஆக்ட் ஒண்ணு வந்திருக்கு, கமர்ஷியல் ஆக்ட், கமர்ஷியல் கோர்ஸ் ஆக்ட்ல பாத்தீங்கன்னா அதிகபட்சம் 120 நாட்களுக்குள்ளாக த ஸ்டேட்மெண்ட் வில் பி ஃபைல்ட் வித்தின் 120 டேஸ். அதிகபட்சம் 120 நாள்ல நம்ம என்ன பண்ணணும், ஸ்டேட்மெண்ட் ஃபைல் பண்ணுவோம். நம்மளுக்கு 30 நாள் தருவாங்க, அதன் பிறகு எக்ஸ்ட்ரா ஒரு 60 நாள், அப்புறம் 90 நாள். இதுதான். ஆனா 3 டைம் நம்ம வாங்கலாம். அது ஒரு ரூலிங் ஒன்று இருக்கு. அந்த ஜட்மெண்ட்ஸ் வந்து பிறகு சொல்றேன், லேட்டர் ஆன் வந்து ஐ வில் கிவ் யூ. இப்ப இந்த 120 நாள் வந்து அந்த கமர்ஷியல் கோர்ஸ் ஆக்ட்ல சொல்றாங்க. இது வந்து 2020 பிரிலிமினரி எக்ஸாம்ல கேட்டாங்க, டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் எக்ஸாம்ல. இப்ப கமர்ஷியல் கோர்ஸ் ஆக்ட் படி ஒரு ஸ்டேட்மெண்ட் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் போறோம்னா எத்தனை தினங்களுக்குள்ளாக ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் ஃபைல் பண்ண முடியும்னு சொன்னா வித்தின் 120 days the return statement will be filed according to commercial courts act. அதே போல இங்க சொல்றாங்க the agreement subscribes. இப்ப அந்த agreement with a specified number of persons that every one of them shall subscribe a certain sum of money for certain quantity of gain instead by way of periodical installments. இந்த சிட் ஃபண்ட் வச்சு நடத்துறாங்க பாருங்க. அப்ப நாம என்ன பண்ணுவோம், 120 நாள்ல நம்ம வந்து ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் ஃபைல் பண்ணலாம், அல்லது 60 நாள்ல பண்ணணும். இல்ல நம்ம ஆட்டோமேட்டிக்கா என்ன செய்வோம், சம்பளத்தை கவர்மெண்ட் சேலரி வந்து பிடிக்கிறாங்கன்னு சொன்னா நம்ம ஆர்டர் 21 ரூல் 106ல ஒரு பெட்டிஷன் போடுவோம் சப்கோர்ட்ல. அது மட்டும் இல்ல, ஆர்டர் 21 ரூல் 26ல என்ன பண்ணுவோம், அரசு ஊழியனுடைய சம்பளத்தை பிடிக்கிறாங்கன்னா ஸ்டே ஆர்டர் நம்ம கேட்போம், அதை ஸ்டே பண்ணி வைங்க. ஆர்டர் 21 ரூல் 26ல என்ன பண்றோம், ஸ்டே பண்றோம். ஆர்டர் 21 ரூல் 106ல என்ன பண்ணுவோம், எக்ஸ்பைரி ஆர்டர் வந்து செட்டிசைட் பண்றதுக்கு நம்ம பெட்டிஷன் போடுவோம்.
ஏன்னா கவர்மெண்ட் சூரிட்டி அவங்க சம்பளம் தானே பிடிக்கிறாங்க சிட் ஃபண்ட்ஸ்காரங்க. அப்ப ஆர்டர் 21 ரூல் 26 வந்து ஒரு ஸ்டே பண்றோம். அதே சமயத்தில் ஆர்டர் 21 ரூல் 106 நம்ம என்ன பண்றோம், அந்த ஆர்டர் வந்து சர்டிஃபைட் பண்றதுக்கு நம்ம உத்தரவு போடும். மேற்கொண்டு அந்த கேஸ் வந்து ஃபர்தரா வந்து we are get ready to conduct this case அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம், கோர்ட்டார்கிட்ட மனு தாக்கல் செய்வோம். அப்ப இந்த சிட் ஃபண்ட்ஸ் கம்பெனிக்காரங்க என்ன பண்றாங்கன்னா, முறையா ஒரு அக்ரிமெண்ட் போட்டுருவாங்க, 2 சூரிட்டி வாங்குவாங்க. ஏன்னா அது வந்து அவங்களுக்கு சாதகமா அமையணும்னு சொல்லிட்டு, குறிப்பா கவர்மெண்ட் சூரிட்டி தான் they are expecting. இப்ப by way of periodical installments for a definite period, ஒரு வருஷம் 6 மாசம் அல்லது 3 மாசம், and that each such subscribe, and the subscriber வந்து shall in his turn as determined by lot or by action or by tender or in such other manner as may be provided for in the chit agreement, be entitled to a price amount. Explanation: in this class price amount shall mean the amount. Price amount என்பது ஒரு amount. By whatever name called, அது என்ன பேர் சொல்லி அழைச்சாலும் பரவாயில்லை, arrived at by deducting from out of the total amount paid or payable at each installment by all the subscribers. அங்க அண்டர் செக்ஷன் 2B சொல்றாங்க, பெரிய பிரைஸ் ஸ்கீம்னா என்னன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய வரையறை கொடுத்திருக்காங்க, டிஃபைன் பண்ணிருக்காங்க. ஆனா இந்த ஆக்ட்ல வந்து பிரைஸ் சிட் ஆக்ட்ல பொறுத்தவரை அண்டர் செக்ஷன் 2A தான் கன்வென்ஷன் சிட்டுனா என்ன, அங்க பண சுழற்சி பத்தி அதை பத்தி சொல்றாங்க. ஒரு பணத்தை வந்து நம்ம முதலீடு பண்றோம் ஒரு கடையில, அதை சொல்றாங்க. பரிசு திட்டங்களை பற்றி சொல்றப்ப பரிசு திட்டம்னா என்ன அண்டர் செக்ஷன் 2B சொல்றாங்க. ஆனா இங்க இந்த மணி சர்க்குலேஷன் சிட் அண்ட் மணி சர்க்குலேஷன் ஆக்ட்ல சொல்றாங்க சிட்டுனா என்னன்னு சொல்லி அண்டர் செக்ஷன் 2A சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த 2A சொல்லப்பட்டிருக்கிறத நாம் கவனமாக பார்க்க வேண்டும். ஏன்னா இதெல்லாம் கேள்வி கேட்டிருப்பாங்க, கேட்பதற்கு வாய்ப்பும் இருக்கிறது. இதுல அண்டர் செக்ஷன் 2A கிளாஸ் 1 சொல்றாங்க, a commission charged as service charge. கமிஷன் பிடிக்கிறாங்க இல்லைங்களா, அதுதான் சர்வீஸ் சார்ஜ், அந்த சேவை கட்டணம் அதுதான். as a promoter or a foreman, அவர் தான் முன்னின்று அந்த வேலை செய்யறவர், முதல் நிலை பணியாளர், முன்னின்று அந்த வேலை செய்யறவர் அவர் தான், ஃபோர்மேன் தான், முதல்நிலை பணியாளர் இவர் தான். 10 பேர் இருக்காங்க ஒரு ஆபீஸ்ல, இவர் தான் வந்து ஃபோர்மேனா இருப்பாரு. இப்ப ஈபில ஃபோர்மேன் சொல்லுவாங்க பாருங்க, அவரு கீழே பல பேர் ஒர்க் பண்ணுவாங்க. இதுதான் இந்த ஃபோர்மேன், முன்னின்று அந்த காரியங்களை செய்யக்கூடியவர். ஆர் அண்ட் ஏஜென்ட், ப்ரமோட்டர்னு சொல்லலாம் அல்லது ஃபோர்மேன் என்று சொல்லலாம் அல்லது ஏஜென்ட்னு சொல்லலாம். இவர்களுக்கு இந்த கமிஷன் சார்ஜ் கொடுக்குறாங்க, அதுதான் சர்வீஸ் சார்ஜ் என்ற அர்த்தம். கமிஷன் சார்ஜ் அஸ் சர்வீஸ் சார்ஜ் as promoter or a foreman or an agent. And under section 2A class 2 சொல்றாங்க, any sum which a subscriber agrees, அந்த சந்தாதாரர் ஒத்துக்கொள்ளுகின்றபடி, அவர் ஏற்றுக்கொள்ளுகின்றபடி, subscriber agrees to forgo from out of the total subscriptions of each installment in consideration of the balance being paid to him. ஒரு அமைப்பாளர் அல்லது ஒரு முதலாள், ஃபோர்மேன் என்று சொன்னால் முதல்ல நின்று வேலை செய்யக்கூடிய ஒரு முதல் ஆள் அல்லது ஒரு முகவர், இவருக்கு அளிக்கக்கூடியதான் சேவை கட்டணமாக குறிப்பிட தொகை. ஆனா செக்ஷன் 2A கிளாஸ் 1 கிளாஸ் 2 சொல்றாங்க, அந்த ஒவ்வொரு தவணையில் மொத்த சந்தா தொகையிலிருந்து மீதம் அவருக்கு அளிக்கப்பட இருக்கக்கூடிய மறுபயனாக ஒரு சந்தாதாரர் விட்டுவிட சம்பாதிக்கும் எந்த ஒரு தொகையாக இருந்தாலும் சரி. இப்ப நீங்க வந்து சிட் ஃபண்ட் கம்பெனில நீங்க பணம் கட்டுறீங்கன்னு சொன்னா, இந்த 5 லட்சம் சீட்டு இந்த மாசம் வந்து இத்தனை லட்ச ரூபாய் தான் போச்சுங்க, நாங்க ஏலம் விட்டோம், குழுக்கள் போட்டோம், 5 லட்சம் சீட்டு வந்து 3.25 லட்சத்து தான் போகுது, ஏலம் போச்சுங்க, 3.5 லட்சத்து தான் எடுத்தாங்க. அப்ப மீதி என்னங்க, மீதி இருக்கிறது கசுறு தொகை. இந்த கசுறுன்னு ஒரு வார்த்தை பயன்படுத்துவாங்க பாருங்க, ரெசிடியூரி, அதான் மிச்சம் மீதி இருக்கிறது. இப்ப ரெசிடியூரின்னு படிக்கின்ற பொழுதே உங்களுக்கு ஞாபகம் வரணும், அண்டர் ஆர்டிகல் 248 உங்களுக்கு ஞாபகம் வரணும், கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவில். அங்க ரெசிடியூரி பவர்ஸ், எஞ்சிய அதிகாரங்களை பற்றி அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது.
அண்டர் ஆர்டிகல் 248 ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா. அதே போல இங்க நீங்க சிட் ஃபண்ட்ஸ்ல வந்து நீங்க கட்டுறீங்கன்னு சொன்னா ஒரு சீட்டு ஒரு லட்சம் ரூபாய் சீட்டு ஏழை விடுறாங்கன்னு சொன்னா 10 பேர் சப்ஸ்கிரைபர் இருக்காங்க, 10 பேருக்குள்ள ஏழை விடுறாங்கன்னு சொன்னா சீட்டு கம்பெனிக்காரங்க அந்த 1 லட்சம் ரூபாய் சீட்டு 32,000 ரூபாய் தள்ளி போயிருக்கும், அல்லது 25,000 ரூபாய் தள்ளி போயிருக்கும், 70,000 தான் போயிருக்கும். மீதி இருக்கிறது அதை கட்டணத்து மீதி இருக்கிறது கசுறுன்னு சொல்லுவாங்க. இதை எல்லாமே அங்க கொண்டு வருவாங்க. இதையெல்லாம் தொகை. அப்ப இது அளிக்கப்படக்கூடிய மறு பயனாக ஒரு சந்தாதாரர் விட்டுவிட வேண்டும். அதை சம்மதிக்கும் எந்த ஒரு தொகையாக இருந்தாலும் சரி. அப்ப அந்த கசுறு தொகை என்ன பண்ணுவாங்க, விட்டுருவாங்க ஆட்டோமேட்டிக்கா. இப்ப பரிசு சீட்டுகள் மற்றும் பண சுழற்சி திட்டங்கள் தடுப்பு சட்டம் 1978ல ஆனா செக்ஷன் 2C கீழ் பண சுழற்சி திட்டம் என்பது வரையறை செய்யப்பட்டுள்ளது. கஸ்டமரி சீட்டுனா என்ன இவ்வளவு நேரம் பார்த்துட்டு வந்தோம். இப்ப இந்த கஸ்டமரி சீட்டுக்கு இந்த பண சுழற்சி மணி சர்க்குலேஷன் ஸ்கீம்னா என்ன, இது அண்டர் செக்ஷன் 2C சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப 2C பண சுழற்சி திட்டம்னா என்ன? இப்ப டிஃபைனிங் செக்ஷன்ல நம்ம பார்க்க வேண்டியது அண்டர் செக்ஷன் 2A கன்வென்ஷனல். ஏன்னா இந்த கன்வென்ஷனல் சிட்டுன்னு ஒண்ணு இருக்கு. கன்வென்ஷனல் பீஸ் மீன்ஸ் வழக்க சீட்டு அல்லது மரபுரிமை என்று அர்த்தம். இது அப்போதிலிருந்து வந்துட்டு இருக்குங்க. மரபு உரிமை என்று அர்த்தம், அல்லது வழக்கு சீட்டு. வழக்குன்னா எங்களுடைய வழக்கம் கஷ்டம்ங்க, இது வழக்க சீட்டு அண்டர் செக்ஷன் 2A. அப்ப 2B தேவையில்லை, 2C பாக்குறோம். 2C என்ன சொல்றாங்கன்னா பண சுழற்சி திட்டம் என்றால் என்ன? மணி சர்க்குலேஷன் மீன்ஸ் அந்த மணி சர்க்குலேஷன் ஸ்கீம்னா என்ன? பண சுழற்சி திட்டம் என்றால் என்ன மீன்ஸ் எனி ஸ்கீம் பை வாட் எவர் நேம் கால்டு, அந்த திட்டத்துக்கு எந்த பேரை சொல்லி அழைச்சாலும் பரவாயில்லை, ஃபார் த மேக்கிங் ஆஃப் குயிக் ஆர் ஈஸி மணி ஆர் ஃபார் த ரெசிப்ட் ஆஃப் எனி மணி ஆர் வேல்யூபிள் திங் as the consideration for a promise to pay money on any event or contingency relative or applicable to the enrollment of members into the scheme, whether or not such money or things is derived from the entrance money of the members of such a scheme or periodical subscriptions. இப்ப பண சுழற்சி திட்டம் என்பது எந்த ஒரு நிகழ்விலும் அல்லது தற்செயல் நிகழ்வு தொடர்பாக இருக்கும் பட்சத்தில் அந்த திட்டத்தில் உறுப்பினர்களாக சேர்ந்திட பொருந்தத்தக்க யார் யாரெல்லாம் சப்ஸ்கிரைபரா வராங்களோ அதுக்கு தகுதி உள்ள நபர்கள். ஏன்னா ஒரு ஸ்கீம்ல வராங்கன்னு சொன்னாவே நாம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம், இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்டை பார்த்திருக்கிறோம். ஏன்னா இங்கேயும் அக்ரிமெண்ட் என்ற வார்த்தை வருகிறது. சிட் ஃபண்ட் கம்பெனிங்க நமக்கு அக்ரிமெண்ட் இருக்கும். அப்ப காம்பிடன்ட் பர்சனா இருக்கணும். மைனர் வர முடியுமா? மைனர் வர முடியாது. அப்ப யார் வரணும்? சவுண்ட் ஸ்டேட் ஆஃப் மைண்ட் மேஜர் பர்சன், இவங்க தான் வர முடியும். சவுண்ட் ஸ்டேட் ஆஃப் மைண்ட் மேஜர் பர்சன், இந்த 2 பேர் தான் அங்க வந்து இந்த அக்ரிமெண்ட்ல என்ட்ரி ஆக முடியும். அதான் சொல்றாங்க, இந்த திட்டத்துல உறுப்பினர்களாக சேர்த்து கொள்வதற்கு சேர்ந்திட பொருந்தத்தக்க எந்த ஒரு யாதொரு பணம் அல்லது மதிப்புடைய ஒரு பொருளை பெறுவதற்காக திட்டத்துல சேர்றேன்னு சொன்னா எங்களுக்கு வந்து என்ன பண்ணும், நான் 100 ரூபாய் போறேன்னா குழுக்கள் சீட்ல எனக்கு வந்து 200 ரூபாய் வரும். அப்ப பண வடிவில் அல்லது ஏதாவது ஒரு பொருள் அல்லது ஒரு பிளாட் சொல்றாங்க இல்லைங்களா, அது சம்பந்தமாக உறுப்பினர்கள் நுழைவு கட்டணத்திலிருந்து பெறப்பட்டதான அல்லது காலமுறை சந்தாக்களிலிருந்து 3 மாசம் 6 மாசம் 1 வருஷம் அல்லது மாசம் மாசம் அந்த சந்தாவிலிருந்து பெறப்பட்ட அந்த பணம் அல்லது பொருளாக இருந்தாலும் அல்லது இல்லாவிட்டாலும் அல்லது விரைவு மற்றும் எளிய பணம் ஆக்குவதற்காக யாதொரு பெயராலும் அழைக்கப்படுவதான யாதொரு திட்டத்தையும் குறிக்கும். எந்த பேர்ல கூப்பிட்டாலும் பரவாயில்ல, அதுதான் ஸ்கீம். ஆனா செக்ஷன் 2A வந்து கன்வென்ஷனல் சிட்டுனா என்னன்னு சொன்னாங்க. 2C பொறுத்தவரை பண சுழற்சி திட்டம்னா என்ன? மாசம் மாசம் இன்ஸ்டால்மெண்ட்ல கட்டலாம், தகுதி வாய்ந்த நபர்கள் அந்த ஸ்கீம்ல இணையலாம். அது வந்து பண சுழற்சி முறை, அதுக்குன்னு எந்த பேர் கூப்பிட்டாலும் பரவாயில்ல, அது பண சுழற்சி திட்டம் தான். அது பொருளா கிடைக்கலாம் அல்லது பணமா கிடைக்கலாம், உடனடியா கிடைக்கணும். விரைவு மற்றும் எளிய பணம் ஆக்குவதற்காக எந்த ஒரு பெயராலும் அழைக்கப்படுவதற்கான ஒரு யாதொரு திட்டத்தையும் இது குறிக்கும். இது அண்டர் செக்ஷன் 2C. அண்டர் செக்ஷன் 2E முக்கியம். நாம் ஏற்கனவே பார்த்தோம், அண்டர் செக்ஷன் 2A பார்த்தோம், 2B விட்டுட்டோம். அதுக்கு அடுத்து 2C பார்த்துட்டோம். 2D தேவையில்லை நமக்கு. அண்டர் செக்ஷன் 2E. இந்த 2E என்ன சொல்றாங்கன்னா பரிசு சீட்டுனா என்ன? இதுக்கு முன்னாடி கன்வென்ஷன் சீட்டு 2A. 2B பண சுழற்சி திட்டம்னா என்ன? மணி சர்க்குலேஷன் ஸ்கீம்னா என்ன?
அது 2C. 2E சொல்றாங்க பரிசு சீட்டுனா என்ன. அப்ப இந்த 3 டிஃபைனிங் செக்ஷன்ல இந்த 3 வார்த்தைகள் மிக முக்கியம். இந்த 3 வார்த்தைகளை என்ன சொல்றாங்கன்னா, பரிசு சீட்டு என்பது எதையெல்லாம் உள்ளடக்கும் பாருங்க. எதையெல்லாம் இன்க்ளூடு, எந்த ஒரு நடவடிக்கை அல்லது ஏற்பாடு எது பேரில், அது என்ன பேர்ல சொல்லி அழைக்கப்பட்டாலும் சரி, அதன் கீழ் ஒரு நபர் ஒரு அமைப்பாளர்னா ப்ரமோட்டர், அல்லது முதல் ஆளாய்னா யாருங்க, போர்மேன், அல்லது முகவர்னா ஏஜென்ட் இருந்தும் வேற எந்த தகுதியில் இருப்பவராக இருந்தும் வசூலிக்கும் ஒரு முழு பணத்தொகையில் அல்லது சந்தா அல்லது பங்களிப்பு, இதன் வழியாக தவணையில் இன்ஸ்டால்மெண்ட் மோட்ல பண அலகுகள் யூனிட்ஸ், சான்று பத்திரங்கள் அல்லது வேறு ஆவணங்கள் விற்பனையில் அல்லது வேறு எந்த வகையில் அல்லது உறுப்பினர்கள் கட்டணங்களாக அல்லது சேர்க்கை கட்டணமாக அல்லது சேவை கட்டணமாக, இவை குறித்து எந்த ஒரு சேமிப்பு, எனி சேவிங்ஸ் அல்லது மியூச்சுவல் பெனிஃபிட், பரஸ்பர சகாயம், மியூச்சுவல் பெனிஃபிட்னா பெனிஃபிட் மீன்ஸ் நல்லதுன்னு அர்த்தம், பெனிஃபிட்னா நன்மை என்று அர்த்தம். அதை இன்னொரு தமிழ் அர்த்தத்துல சகாயம் என்றும் சொல்வார்கள், பரஸ்பர சகாயம். பொருளாதார நிர்வாகம்னா thrift, பொருளாதார நிர்வாகம். அது எப்படி இருக்கலாம், எனி சேவிங்ஸா இருக்கலாம், மியூச்சுவல் பெனிஃபிட்டா இருக்கலாம், அல்லது thrift, THRIFT, thriftனா பொருளாதார நிர்வாகம், அல்லது வேறு எந்த திட்டம் அல்லது ஏற்பாடு என எந்த ஒரு பெயரில் அழைக்கப்பட்டு மற்றும் பயன்படுத்துகிற அவ்வாறு வசூலிக்கப்பட்ட பணம், அந்த பணம் அதனுடைய யாதொரு பாகம், அந்த பணத்துல ஒரு பாகமோ முழுசோ அல்லது அந்த மூலதனத்திலிருந்து வந்த வருவாய், அந்த பணத்தை எல்லாம் வசூல் பண்ணி அதுல என்ன பண்ணிருப்பாங்க, சில பேர் பிளாட் வாங்கி அதை சேல் பண்ணுவாங்க. பொதுமக்கள் இருந்து பணத்தை வசூல் பண்ணி அந்த பணத்தை ஒன்னா சேர்த்து ஒரு ஏக்கர் நிலத்தை வாங்கி அதை ரியல் எஸ்டேட்டா போட்டு என்ன பண்ண ப்ரமோட் பண்ணுவாங்க, பிளாட்டை ப்ரமோஷன் பண்ணுவாங்க. அதன் மூலமா கிடைக்கப்பட்ட அந்த பணம், சந்தாதாரர்கிட்ட இருந்து வசூல் பண்ற அந்த பணத்தை வச்சு ஒரு தொழில முதலீடு பண்ணி அதுல இருந்து கிடைக்கக்கூடிய வருவாய், இதன் கீழ் கண்ட எந்த நோக்கமாக இருந்தாலும் சரி. அப்ப பரிசு சீட்டுனா என்ன சார்? பரிசு சீட்டுனா மியூச்சுவல் ஃபண்டு, thrift, எனி சேவிங்ஸ். அப்ப சந்தாதாரர் கட்டுறாங்க, ஒரு முறையை கட்டலாம், முழு தொகையை கட்டலாம், அல்லது மாசம் கட்டலாம், தவணை முறையிலும் கட்டலாம். அப்ப அது ஒரு பத்திரமோ ஆவணங்களோ அல்லது விற்பனையோ வேற எந்த வகையிலும் உறுப்பினராக கட்டணங்களாக அவங்க சேர்க்கையா ஒன்னா சேர்ந்து கட்டியிருக்கலாம். இந்த கட்டணம் இந்த பணம் எல்லாம் சேவை கட்டணமாக இருக்கலாம். இது குறித்து எந்த ஒரு சேமிப்பாக இருந்தாலும், பரஸ்பர சகாயமாக இருந்தாலும், பொருளாதார நிர்வாகமாக இருந்தாலும், அல்லது வேற ஏதோ ஒரு திட்டமாக இருந்தாலும் சரி, இதுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நபர் பெயரால் அழைக்கப்படும். எந்த பேரை வச்சு சொன்னாலும் சரி, அதுக்கு பேர் பரிசு சீட்டு தான். அதுல அந்த செக்ஷன் 2E கிளாஸ் 1 சொல்றாங்க, கால முறையினதாக கொடுக்க அல்லது அளிக்க, அவார்டு அல்லது குழுக்களால், இங்கேயும் குழுக்கள் நடக்குது பாருங்க, தேர்ந்தெடுத்தல் அல்லது வேற எந்த வகையில் தீர்மானிப்பதற்கான ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான சந்தாதாரர்களுக்கு வேறு வகையில் பணமாக அல்லது ஒரு பொருளாக பரிசளிப்பதற்காக அல்லது தானம் அளிப்பதற்கு, கிஃப்ட் கொடுக்கறதுக்காக அல்லது ஒரு பரிசோ ஒரு தானமோ, இதை பெறுபவர் அந்த திட்டத்துல அல்லது இந்த மாதிரி ஒரு திட்டம் போட்டிருக்கான்னு சொல்லி அதுக்கு ஏற்பாடு குறித்த மேற்கொண்டு எந்த ஒரு தொகையும் கொடுக்கும் ஒரு பொறுப்பின் கீழ் இருந்தாலும், ஐ மீன் லைபிலிட்டி இருக்கணும் அவருக்கு. ஒரு குழுக்களோ ஒரு ஏலமோ அல்லது ஒரு கிஃப்டா கொடுக்குறாங்கன்னு சொன்னா அதை ஏற்பாடு செய்யறாங்க, அந்த திட்டத்தை ஏற்பாடு கொடுத்த மேற்கொண்டு எந்த ஒரு தொகையாக இருந்தாலும் சரி கொடுக்கும் ஒரு பொறுப்பினை, ஒரு லைபிலிட்டி இருந்தாலும் அதுவும், அல்லது இல்லாவிட்டாலும், லைபிலிட்டி இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி, அந்த திட்டம் அல்லது ஏற்பாட்டை முடிக்கும் தருணத்தில் அல்லது அதில் தேவைப்படுவதற்கான காலம் கழிகையில், அதுக்கான பீரியட் ஆஃப் லிமிடேஷன் பாத்தீங்கன்னா மெச்சூர் ஆயிட்டு இருக்கும். 3 மாசமா 6 மாசமா 1 வருஷமா, அப்ப என்ன பண்ணும், அந்த ஸ்கீம்ல போட்ட அந்த சீட்டு பாத்தீங்கன்னா மெச்சூர் ஆயிடும். அப்ப மெச்சூர் ஆயிடுச்சுன்னு சொன்னா அந்த மெச்சூர் பீரியட் முடிஞ்சாலும் சரி, அல்லது தேவைப்படுவதற்கான ஒரு காலங்கள் அதுல என்னென்ன விஷயங்கள் கழிக்க முடியுமோ அதெல்லாம் கழிச்சிடணும். அந்த கழித்த பிறகு அந்த சந்தாதாரர்களுக்கு திருப்பி கொடுக்க, அல்லது எந்த ஒரு பரிசாக இருந்தாலும் சரி, ஒரு தானமாக இருந்தாலும் சரி, அது போன்ற நபர்கள் முழு அல்லது பகுதியளவு சந்தா தொகைகள், அந்த பரிசளிப்புகள் அல்லது வசூலிக்கப்பட்ட வேறு தொகை எதா இருந்தாலும் சரி, ஏதாவது போனஸ், பிரீமியம் அல்லது எந்த ஒரு பெயராலும் அழைக்கப்படுவதற்கான வேற எந்த ஒரு சலுகையா இருந்தாலும் சரி, ஆனால் அது ஒரு வழக்கு சீட்டை உள்ளடக்காது. அப்ப அந்த போனஸ், பிரீமியம் இதெல்லாம் வருதுன்னு சொன்னா அது கன்வென்ஷனல் சிட்டா வராது. இத படிக்கின்ற பொழுது அண்டர் செக்ஷன் 2E கிளாஸ் 2 படிக்கின்ற பொழுது உங்களுக்கு லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா
அப்ப எல்ஐசி ஆஃப் இந்தியா தான் உங்களுக்கு நினைவில் வர வேண்டும். எல்ஐசி ஆஃப் இந்தியா தான் உங்களுக்கு நினைவில் வர வேண்டும். எல்ஐசி பாலிசி போடுறாங்கன்னா அது என்ன கான்ட்ராக்ட்? யாராவது சொல்ல முடியுங்களா சார்? ஏன்னா இந்த கேள்வியை திரும்ப திரும்ப கேட்டிருக்காங்க. யாராவது எனி ஒன் ஆஃப் யூ கேன் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின்? எல்ஐசி பாலிசி போடுறாங்க சார். அப்ப எல்ஐசி பாலிசி போடுறாங்கன்னு சொன்னா அது என்ன கான்ட்ராக்ட்? இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட்ல எல்ஐசி பாலிசி வந்து என்ன வகையான கான்ட்ராக்ட்? ஏன்னா இதை நீங்க ஜென்ரலா கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஜென்ரலா கிடையாது, கண்டிப்பா நீங்க தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். இந்த கேள்வி அடிக்கடி கேட்டிருக்காங்க சார். ஏன்னா எல்ஐசி படிக்கின்ற பொழுதுதான் சரத் சந்திரன் சார் நீங்க பேசுங்க. சரத் சந்திரன் சார், வேற யார் சொல்ல முடியுங்க? எல்ஐசி பாலிசி என்னன்னு சொல்லுவாங்க, அது என்ன கான்ட்ராக்ட்? அது எல்ஐசி பாலிசி என்ன கான்ட்ராக்ட்? என்ன வகையான கான்ட்ராக்ட்? எந்த வகையான ஒப்பந்தம் அது எல்ஐசியை பொறுத்தவரை? மேடம் சொல்லுங்க மேடம். சார் சரத் பேசுறாங்க சார். சார் சொல்லுங்க சார். The contract of indemnity. கான்ட்ராக்ட் ஆஃப் இண்டெம்னிட்டி வராது சார். அது கான்ட்ராக்ட் ஆஃப் இண்டெம்னிட்டி வராது. நீங்க 124 பேசுறீங்க, 124 126 வராது இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட்ல. இண்டெம்னிட்டி கேரண்டி அண்டர் செக்ஷன் 124 அண்டர் செக்ஷன் 126 இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் 1872 அது வராது. நான் ஸ்பெசிபிக்கா கேக்குறேன். ஐ எம் புட்டிங் திஸ் क्वेश्चन ஸ்பெசிபிக்கலி. சார் கண்டிஜென்ட் கான்ட்ராக்ட்ங்களா சார்? என்ன மேடம்? கண்டிஜென்ட் கான்ட்ராக்ட்ங்க. கண்டிஜென்ட் கான்ட்ராக்ட் கிடையாது. ஒரு செயல் நிகழ்ந்தாதான் அது ஒப்பந்தம். கண்டிஜென்ட் கான்ட்ராக்ட்னா 31ல வந்துருமே. மேஜர் கான்ட்ராக்ட்னா 30, கண்டிஜென்ட் கான்ட்ராக்ட் 31ல இருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்களே. ஒரு நிகழ்வு இன்னொன்னு ஃபியூச்சர்ல ஒண்ணு நடக்குது, அது அப்படி ஒண்ணு நடந்தா நாங்க இதுக்கு பணம் கொடுப்போம் அப்படிங்கிறது தானே. எல்ஐசில அப்படி கிடையாதுங்களே. நிறைய பேர் எல்ஐசி வந்து தப்பா புரிஞ்சுன்னு இருக்காங்க. ஒரு ஆள் வந்து எல்ஐசில பணம் போட்டா ஒரு செத்தாதான் பணம் வரும்னு நினைக்கிறாங்க. அது கிடையாது. எல்ஐசில குறிப்பிட்ட பீரியட் 5 வருஷம் பாலிசியா, 5 வருஷம் பணத்தை கட்டிட்டே வாங்க. மாசம் மாசம் அல்லது 3 மாசத்துக்கு ஒரு தடவை அல்லது 6 மாசத்துக்கு ஒரு தடவை அல்லது வருஷத்துக்கு ஒரு தடவை நீங்க கட்டிட்டு வாங்க. இதுக்கு இடையில நீங்க இறந்துட்டா இந்த பணம் கிடைக்கும். இறக்காம இருந்து அவர் உயிரோட இருக்கிற 5 வருஷம் ஃபுல்லும் கட்டி முடிச்சிட்டாருன்னா அந்த பணம் கிடைக்கும். ஒரு 10,000 பாலிசி போடுறாருன்னா 5 வருஷம் வரலையும் கட்டுறாருன்னு சொன்னா 5 வருஷம் முடிஞ்ச பிறகு என்ன பண்ணுவாங்கன்னா அது ட்ரிபிளா கவர் ஆகும். 30,000 ரூபாய் பிளஸ் அதுக்கு வட்டி 6,000 ரூபாய் சேர்த்து 36,000 ரூபாய் தருவாங்க. எல்ஐசில யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு உடனே புரியும் நான் சொல்றது. அது எண்டோமெண்ட் பாலிசியா இருக்கலாம், எந்த பாலிசியா வேணாலும் இருக்கலாம். ட்ரிபிளா கவர் ஆகும். அந்த பீரியட் பாத்தீங்கன்னா சம்மர் ஷூட் நம்ம கட்டுறோம் இல்லைங்களா, அந்த பிரீமியம் தொகை இருக்கு பாருங்க, அது மந்த்லி கட்டலாம் அல்லது குவார்டர்லி, ஆஃபர்லி, இயர்லி, 3 மாசம் ஒரு தடவை அல்லது 6 மாசம் ஒரு தடவை அல்லது ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை அல்லது மொத்தமாவும் கட்டலாம் எல்ஐசில. ஆனா பீரியட் என்ன நிர்ணயிச்சிருப்பாங்க? 3 வருஷமா, 5 வருஷமா, 10 வருஷமா, 12 வருஷமா, இல்ல 15 வருஷமா, 20 வருஷமா நிர்ணயிச்சிருப்பாங்க. அந்த பீரியட் முடிஞ்சிட்டாவே அந்த பணம் வந்து 3 மடங்கா உங்களுக்கு தருவாங்க. பிளஸ் அதுக்கு வட்டியும் தருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 10,000 ரூபாய் போறீங்கன்னா 30,000 ரூபாய் தருவாங்க. பிளஸ் வட்டி 6,000 ரூபாய் சேர்த்து 36,000 ரூபாய் உங்க கைக்கு வரும். அந்த இடத்துல வந்து அந்த பார்ட்டி எல்ஐசி அந்த பாலிசி ஹோல்டர் வந்து இறந்துட்டாதான் பணம் கிடைக்குன்றது தப்பா புரிஞ்சுக்கினாங்க நிறைய பேர். அது அப்படி கிடையாது. அதே மாதிரி இந்த 497 சில பேர் வந்து தப்பா புரிஞ்சுன்னு இருக்காங்க. ஏன்னா அந்த தீர்ப்பு ஜோசப் ஷைன் வழக்குல உச்ச நீதிமன்றம் அந்த தீர்ப்பை வந்து டிஸ்கஸ் பண்றப்ப எவ்வளவு விஷயங்களை கையில் எடுத்தாங்க தெரியுங்களா? மத்திய குற்றப்பிரிவு ஆவணத்தினுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கையில் எடுத்தாங்க. இந்த 50 வருஷத்துல என்ன நடந்திருக்குன்னு பார்த்தாங்க. இப்ப எவ்வளவு பெண்கள் இறந்து போயிருக்காங்கன்னு பார்த்தாங்க. அப்ப என்ன காரணம்? சில பேர் பணத்துக்காக கொலை பண்ணிருக்காங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரணங்கள். ஆனா ஏறக்குறைய 90% மரணங்கள் எல்லாமே வந்து சந்தேக மரணங்கள். நடத்தையில் சந்தேகம், அவங்க கூட தொடர்பு, இவங்க கூட தொடர்பு, அதனாலதான் கணவன் வந்து மனைவி வந்து அடிச்சு கொண்டுட்டாரு அப்படின்னு. இது எல்லாத்தையும் ஆய்வு பண்ணி தான் உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் அந்த தீர்ப்பே கொடுத்தாங்க. எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்க தெரியுமா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் அந்த தீர்ப்பு கொடுக்கறதுக்கு. அவ்வளவு விஷயங்களை வந்து அவங்க அனலைஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம சர்வசாதாரணமா ஒரே லைன்ல சொல்லிட்டு போயிடுறோம். எவ்வளவு அந்த அந்த சீட்ல உட்காருது, அது எவ்வளவு பெரிய ஹார்ட் சீட் தெரியுங்களா? ரைட். அந்த கான்ட்ராக்ட் பேரு உபரிமா ஃபீடி கான்ட்ராக்ட். மறக்காதீங்க. உபரிமா ஃபீடி கான்ட்ராக்ட் மீன்ஸ் மிகுந்த நம்பிக்கை உள்ள ஒரு ஒப்பந்தம். கான்பிடன்ஸ் அட் மோஸ்ட், கான்பிடென்ஷியல் அட் மோஸ்ட் என்ற அர்த்தம் உபரிமா ஃபீடி கான்ட்ராக்ட். இந்த கேள்வியே எத்தனையோ எக்ஸாம்ல, நம்ம ஜுடிஷியரி எக்ஸாம்ல திரும்ப திரும்ப கேட்கறாங்க சார், ஏமாத்துறாதீங்க. ஓகே,
அப்ப இதுல வந்து இந்த போனஸ், இந்த பிரீமியம் இதெல்லாம் சொல்றாங்க பாருங்க. அங்கேயும் போனஸ் உண்டு, பிரீமியம் உண்டு, போனஸ், இன்சென்டிவ் போனஸ் எல்லாமே உண்டு. அங்கேயும் அது போன்ற திட்டங்கள் உண்டு. இது எல்லாமே நாம வந்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயங்கள். ரைட், இதுதான் அண்டர் செக்ஷன் 2E. அப்ப டிஃபைனிங் செக்ஷனை பொறுத்தவரை அண்டர் செக்ஷன் 2A கன்வென்ஷனல் சிட்டுனா என்னன்னு சொல்றாங்க? ஒரு வழக்கமா பிடிக்கக்கூடிய ஒரு சிட்டு. சிட்டுனா சீட்டுன்னு அர்த்தம். வழக்க சீட்டு, இங்கிலீஷ்ல வந்து கன்வென்ஷன் சிட். அண்டர் செக்ஷன் 2Cல சொல்றாங்க மணி சர்க்குலேஷன் ஸ்கீம்னா என்னன்னு சொல்லியிருக்காங்க. அண்டர் செக்ஷன் 2Eல சொல்றாங்க பரிசு சீட்டுனா என்ன, பிரைஸ் சிட்டுனா என்ன. இது முக்கியம். இப்ப இந்த ஆக்ட்ல கேட்கப்பட்ட முக்கியமான கேள்விகளை மட்டும் பார்த்துட்டு இன்னும் இதர ஆக்ட நாம வந்து அதை டச் பண்ணிடலாம். ஏன்னா இன்னும் ஒரு சில ஆக்ட் வந்து நம்ம முக்கியமானது நான் சொல்லாம இருந்துட்டு இருக்கேன். அதையும் நாம இந்த கிளாஸ்லயே நான் அதை முடிச்சிடலாம்னு நான் பிளான் பண்ணியிருக்கேன். இதுல முக்கியமான சட்டப்பிரிவுகள், ஏன்னா ஏபிபி எக்ஸாம்ல திரும்ப திரும்ப கேட்டது, அதை மட்டும் பார்த்தாவே போதும். கடைசியா ஒரு கிளான்ஸ் வந்து இந்த டான்பிட் ஆக்ட், இந்த ஆக்ட், இந்த மூணு ஆக்ட் நாம் தெளிவா சொல்லிடலாம். அண்டர் செக்ஷன் 2D, அண்டர் செக்ஷன் 2A நம்ம பார்த்தோம். 2Aவை பொறுத்தவரை வழக்க சீட்டுனா என்ன, 2Cயை பொறுத்தவரை மணி சர்க்குலேஷன் ஸ்கீம்னா என்ன, 2Eயை பொறுத்தவரை பிரைஸ் சிட்டுனா என்ன. இப்ப நம்ம 2013 வருஷம் ஏபிபி டிஎன்பிஎஸ்சி ஏபிபி எக்ஸாம் 2013ல கேட்ட கொஸ்டின் அண்டர் செக்ஷன் 2D, இதை மட்டும் தனியா கேட்டிருக்காங்க சார். Under section 2D of the price chits and money circulation schemes banning act 1978 define the term promoter. 2D தான் promoter. But according to this, promoters means a person conducting a price chit. Promoter என்ன பண்றாரு அவரு? A person conducting a price chit or money circulation scheme at the commencement of the act and desiring to continue such chit or such pursuant to subsection 1 of section 12 for winding up the business relating to such chit or scheme. அப்ப இந்த பிசினஸ் நடத்துறாங்கன்னு சொன்னா வைண்ட் அப் பண்றாங்க. வைண்ட் அப் பண்றப்ப எதுல வரும்? அண்டர் செக்ஷன் 12 தான் வைண்ட் அப் பண்றாங்க. செக்ஷன் 12 வந்து ஒரு வைண்ட் அப் பண்றாங்கன்னா ஒரு கம்பெனி இருக்கு, ஒரு ஃபர்ம் இருக்கு, ஒரு சிட் ஃபண்ட் கம்பெனி இருக்கு, சிட் ஃபண்ட் ஃபர்மா கூட இருக்கலாம். அதை என்ன பண்ணலாம்? வைண்ட் அப் பண்ணலாம், கலைத்து விடலாம். வைண்ட் அப் என்பது ஒரு கம்பெனி இந்த இடத்துல வந்து கலைத்தல், இன்னொன்னு அபார்ஷன் அங்க கலைத்தல், இன்னொன்னு மிஸ்கேரேஜ் அங்க கலைத்தல், இன்னொன்னு டெலிட், இன்னொன்னு அபார்ஷன். டிஸ்பர்ஸ் ஒரு கூட்டத்தை கலைத்தல். எத்தனை வார்த்தைகள், எந்தெந்த வார்த்தைகள் எந்தெந்த இடத்துல பயன்படுத்துறாங்க பாருங்க. ஒரு கூட்டத்தை ஒரு அன்லாஃபுல் அசம்பிளியை கலைக்கிறப்ப அந்த இடத்துல பாத்தீங்கன்னா வைண்ட் அப்னு சொல்ல மாட்டாங்க, டிஸ்பர்ஸ்ன்னு சொல்றாங்க. ஒரு கேரேஜ் வந்து மிஸ்கேரேஜ் பண்றாங்க, அந்த இடத்துல கலைத்தல், அங்க மிஸ்கேரேஜ் என்று சொல்கிறார்கள். இங்கே ஒரு அமைப்பை கலைக்கிறாங்கன்னு சொன்னா இங்க வைண்ட் அப் என்று சொல்றாங்க. ஒரு நிகழ்ச்சியை வந்து முடித்து விடலாம்னு சொன்னா அங்க கன்க்ளூட் என்ற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. எப்படி இடத்துக்கு தகுந்த மாதிரி இடம் பொருள் ஏவல், இடத்துக்கு தகுந்த மாதிரி வார்த்தையை எப்படி பயன்படுத்துறாங்க பாருங்க. அப்ப வைண்ட் அப் பண்றாங்கன்னா இந்த ஆக்ட்ல மணி சர்க்குலேஷன் அண்ட் சிட் ஆக்ட் பொறுத்தவரை அண்டர் செக்ஷன் 12 தான் வைண்ட் அப் பண்ண முடியும். அப்ப அந்த பரிசு சீட்டுகள் பண சுழற்சி திட்டங்கள் தடுக்கும் சட்டம் 1978 படி அண்டர் செக்ஷன் 2Dல சொல்றாங்க இதன் கீழ் ஏற்பு அளிக்கப்பட்ட அதிகாரி என்பவர். ப்ரமோட்டர் மீன்ஸ் ஏற்பு அளிக்கப்பட்ட அதிகாரி. அப்ப அந்த ஏற்பு அளிக்கப்பட்ட அதிகாரி என்பவர் பிரிவு 12 உட்பிரிவு 1 முதல் வரம்புறையில் அதன் கீழ் மாநில அரசால் இதற்கென சொல்லப்பட்ட பிரிவின் நோக்கங்களுக்காக தமிழ்நாடு அரசுதழ் அதுல கெசட்ல அறிவிக்கினால் ஏற்பளிக்கப்பட்ட அதிகாரியை தான் குறிக்கும். அப்ப ப்ரொமோட்டர்னா யார் வருவாங்க? அண்டர் செக்ஷன் 12 சப்செக்ஷன் 1 அதுல ப்ரொவிசோல சொல்ல மாட்டோம். அதுல சொல்லப்பட்டிருக்கின்ற விஷயங்கள் அடிப்படையில் தமிழக அரசால் அறிவிக்கப்பட்ட நபர் தான். ஏன்னா அந்த நபர் தான் என்ன பண்ணுவார்? ஒரு சிட் ஃபண்ட் நிறுவனம் வந்து பணத்தை அந்த மாதிரி வாங்கி அதை ஏமாத்துறாங்கன்னு சொன்னா அப்ப அதை அந்த சிட் ஃபண்ட் நிறுவனத்துக்கு இருக்கக்கூடிய அசைய சொத்துக்கள் அது மேல கேஸ் போடுவாங்க. கேஸ் போட்டு அங்க இருக்கக்கூடிய அந்த யார் யார் இருக்காங்களோ அந்த டைரக்டர், போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸோ அல்லது செக்ரட்டரியோ மேனேஜரோ யார் இருக்காங்களோ அவங்க எல்லாம் அரெஸ்ட் பண்ணுவாங்க. அரெஸ்ட் பண்ணப்பட்ட பிறகு அந்த சிட் ஃபண்ட் நிறுவனம் வந்து பொதுமக்கள்கிட்ட பணத்தை வாங்கி திருப்பி தர மறுத்துட்டாங்க. அப்ப அவங்க மேல கேஸ் போடுறாங்க. கேஸ் போட்டு என்ன பண்ணுவாங்க? அந்த சிட் ஃபண்ட் நிறுவனத்துக்கு சொந்தமான அசைய சொத்துக்களை எல்லாம் இன்னும் பராமரிக்கணும். அப்ப இதுக்குன்னு ஒரு ஆபீசர் அப்பாயிண்ட் பண்றாங்க இல்லைங்களா? அந்த ஆபீசர் பேர் தான் ப்ரமோட்டார். அவர் தான் ஏற்பளிக்கப்பட்ட அதிகாரி. அவர்கிட்ட ஒரு பொறுப்பு ஒப்படைச்சிருப்பாங்க கவர்மெண்ட். அந்த நபர் தான் இந்த சிட் ஃபண்ட்ஸ் கலெக்ட் இருக்கும், இந்த நபர் தான் இந்த கேஸை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபரை அப்பாயிண்ட் பண்றாங்க பாருங்க.
சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஈமுகோழி பிரச்சனை, நிறைய சீட்டு பிரச்சனை, நிறைய கம்பெனிகள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி வைண்ட் அப் பண்றப்ப அதன் மீது இருக்கக்கூடிய அந்த கம்பெனி பேர்ல இருக்கக்கூடிய அசைய சொத்துக்களை என்ன பண்ணுவாங்க, கைப்பற்றி அதை வந்து சேல் பண்ணி அதுல இருந்து கிடைக்கக்கூடிய தொகையை அந்த சந்தாதாரர்களுக்கு யார் யார் சப்ஸ்கிரைப் பண்ணாங்களோ அந்த சப்ஸ்கிரைபருக்கு திருப்பி கொடுக்கணும். அதுக்கு ரிட்டையர்டு ஜட்ஜஸ் எல்லாம் போடுவாங்க சில நேரத்தில் தமிழக அரசு. ஹைகோர்ட் ரிட்டையர்ட் ஜட்ஜஸ் எல்லாம் போடுவாங்க. பெரிய பெரிய நிறுவனத்துக்கு எல்லாம் போட்டிருக்காங்க. கலைமகள் சபா போன்ற நிறைய பெரிய பெரிய நிறுவனங்களுக்கு எல்லாம் போட்டிருக்காங்க அதெல்லாம். அப்ப அவங்களை வந்து யார் அப்பாயிண்ட் பண்றாங்க? தமிழக அரசு அப்பாயிண்ட் பண்றாங்க. எந்த செக்ஷன் படி அப்பாயிண்ட் பண்றாங்க? அண்டர் செக்ஷன் 12 சப்செக்ஷன் அண்டர் செக்ஷன் 12 கிளாஸ் 1ல சொல்றாங்க, சப்செக்ஷன் 1ல சொல்றாங்க. அப்ப அவர் அப்பாயின்மெண்ட் பண்றதை பற்றி என்ன பண்ணுவாங்க, கெசட்ல வந்து பப்ளிஷ் பண்றாங்க தமிழக அரசு. அந்த நபர் தான் ப்ரொமோட்டார் சார், அவர் தான் ஏற்பளிக்கப்பட்ட அதிகாரி. அண்டர் செக்ஷன் 2D இது வந்து டிஎன்பிஎஸ்சி ஏபிபி எக்ஸாம் 2013ல கேட்டிருக்காங்க. நாம அண்டர் செக்ஷன் 2A பார்த்துட்டோம், கன்வென்ஷன் ஷிட்னா என்னன்னு பார்த்துட்டோம். அண்டர் செக்ஷன் 2C பார்த்துட்டோம், மணி சர்க்குலேஷன் ஸ்கீம்னா என்னன்னு பார்த்தோம். அண்டர் செக்ஷன் 2E பார்த்தோம். 2Eனா பரிசு சீட்டுனா என்ன, பிரைஸ் சிட்டுனா என்னன்னு பார்த்தோம். அண்டர் செக்ஷன் 2D இந்த 2D வந்து 2013 ஏபிபி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க இந்த ஆக்ட்ல இருந்து. அப்ப ப்ரொமோட்டார்னு சொன்னாவே செக்ஷன் 12 சப்செக்ஷன் 1 படி தமிழக அரசால் நியமிக்கப்பட்டு அந்த பதவி வந்து அரசு இதழில் வெளியிடப்பட்ட அந்த அதிகாரி தான், அவர் தான் ஏற்பளிக்கப்பட்ட அதிகாரி. அவர் பேர் தான் ஆங்கிலத்தில் ப்ரொமோட்டார். ப்ரொமோட்டார் அவர் வந்து அப்பாயிண்ட் பண்றது தமிழக அரசு. அந்த அப்பாயின்மெண்ட் என்ன பண்ண, கெசட்ல வெளியிடுவாங்க. அதன்படிதான் அவர் செயல்படுவார். அடுத்த கொஸ்டின் அண்டர் செக்ஷன் 6 கேட்டிருக்காங்க. டிஎன்பிஎஸ்சி ஏபிபி எக்ஸாம் 2011ல இந்த ஆக்ட்ல இருந்து செக்ஷன் 6 கேட்டிருக்காங்க. செக்ஷன் 6ல என்ன சொல்றாங்கன்னா, இந்த சட்டத்தின்படி இந்த நிதி நிறுவனங்களால் செய்யும் குற்றங்களுக்கு பொறுப்புடையவர்கள் யார்? அப்ப யார் யார் இந்த மாதிரி சிட் ஃபண்ட் கம்பெனி ஆரம்பிச்சு இந்த பணம் வசூல் பண்ணி ஒரு ஸ்கீம் ஆரம்பிக்கிறாங்க, வசூல் பண்ணி பணத்தெல்லாம் இது பண்றாங்க. அப்ப இதுக்கு யார் பொறுப்பு? அப்ப ஹூ இஸ் ரெஸ்பான்சிபிள், ஹூ இஸ் லைபிலிட்டி, இதை பாக்குறாங்க. அப்ப அவருடைய லைபிலிட்டி, அவருடைய ரெஸ்பான்சிபிள் என்னன்னு சொல்லிட்டு அதை பார்க்கிறாங்க. அதை பார்க்கின்றபோது தமிழ்நாடு பிரைஸ் சிட்ஸ் அண்ட் மணி சர்க்குலேஷன் ஸ்கீம்ஸ் பேனிங் ஆக்ட் 1978 அண்டர் செக்ஷன் 8 அண்டர் செக்ஷன் 6 ஆஃப் லயபிள் ஃபார் த அஃபென்சஸ் கமிட்டட் பை கம்பெனிஸ். ஒரு கம்பெனி கமிட் பண்றாங்கன்னு சொன்ன இங்க வராங்க. இந்த இதுக்கு முன்னாடி நம்ம ஆக்ட் பார்த்திருக்கோம். அந்த ஆக்ட்ல வந்து ஒரு கம்பெனியால் செய்யப்படக்கூடிய குற்றங்களை நம்ம பார்த்திருக்கோம். அங்க வந்து எதை சொல்றாங்க, அண்டர் செக்ஷன் 7 சொல்றாங்க. பிரைஸ் ஸ்கீம்ஸ் ப்ராகிபிஷன் ஆக்ட், பரிசு திட்ட தடை சட்டம், அதுல ஒரு கம்பெனி வந்து ஒரு குற்றம் பண்றாங்க. அவ்வாறு குற்றம் செய்கின்ற பொழுது ஒரு கம்பெனியாக இருக்கும் பட்சத்தில் அங்க செக்ஷன் வந்து 7 சொல்றாங்க. ஆனால் இங்கே செக்ஷன் 6ல சொல்றாங்க. அங்க பரிசு தடை சட்டம், அந்த சட்டத்துக்கு பேர் என்ன, தமிழ்நாடு பிரைஸ் ஸ்கீம் ப்ராகிபிஷன் ஆக்ட் 1979, தமிழ்நாடு பரிசு திட்டங்கள் தடை சட்டம் 1979ல செக்ஷன் 7ல சொல்றாங்க ஒரு கம்பெனி பண்ற தப்பு. இங்க மணி சர்க்குலேஷன் ஆக்ட்ல, பேனிங் ஆக்ட்ல செக்ஷன் 6ல இதை பற்றி சொல்றாங்க. கமிட்டட் பை அஃபென்சஸ் கமிட்டட் பை கம்பெனிஸ். Where an offense against any of the provisions of this act or any rule made thereunder has been committed by a company, every person who at the time of offense was committed was in charge of and was responsible to the company for the conduct of the business of the company as well as company shall be deemed to be guilty of the offense and shall be liable to proceed against and punished accordingly, provided that nothing contained in this subsection shall render any such person liable to any punishment if he proves that the offenses was committed without his knowledge or that he exercised all the diligence to prevent the commission of such offense. அதே டிஃபென்ஸ் தான் இங்கேயும் சொல்றாங்க. அங்க செக்ஷன் 7ல என்ன டிஃபென்ஸ் சொல்லப்பட்டதோ அதே டிஃபென்ஸ் தான் இங்கேயும் சொல்றாங்க. இப்ப செக்ஷன் 6 என்ன சொல்றாங்க, ஒரு கம்பெனி ஒரு குற்றம் செய்கின்ற பொழுது மணி சர்க்குலேஷன் ஆக்ட்னு சொன்னாவே அங்க செக்ஷன் 7 சாரி அங்க இங்க செக்ஷன் வந்து 6ல சொல்றாங்க. பிரைஸ் சிட் அண்ட் மணி சர்க்குலேஷன் ஆக்ட்ல கம்பெனி தப்பு பண்றாங்கன்னு சொன்னா அண்டர் செக்ஷன் 6ல சொல்றாங்க. ஆனால் நீங்க நாம ஏற்கனவே பார்த்த பரிசு திட்ட தடை சட்டம் அதுல வந்து ஒரு கம்பெனி தப்பு பண்றாங்கன்னு சொன்னா அதை பத்தி செக்ஷன் 7ல சொல்றாங்க. அப்ப 1978
தமிழ்நாடு பரிசு சீட்டுகள் மற்றும் பண சுழற்சி திட்டங்கள் தடுக்கும் சட்டம் 1978 அண்டர் செக்ஷன் 6 படி ஒரு நிதி நிறுவனங்களால் செய்யும் குற்றங்கள். அப்ப இந்த சட்டத்திற்கு எதிரான ஒரு குற்றம் ஒன்று ஒரு கூட்டு நிறுவனத்தால் ஒரு கம்பெனியால் செய்யப்பட்டிருக்கும் இடத்து ஒரு கம்பெனியால் செய்யப்பட்டிருக்கிறது என்று வரும் பட்சத்தில் அந்த குற்றம் செய்யப்பட்ட காலத்தில் அந்த கூட்டு நிறுவனத்தினுடைய அலுவலை யார் நடத்துவதாக அந்த கூட்டு நிறுவனத்தினுடைய பொறுப்பில் யார் இருந்தார்களோ, போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் இருக்கலாம், மேனேஜர் இருக்கலாம், சீஃப் எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர் இருக்கலாம். அப்ப யார் யார் இருந்தாங்களோ அவங்க எல்லாமே, ஏன்னா அந்த இதே வார்த்தை தான் சார் என்ஐ ஆக்ட்ல சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு கம்பெனி வந்து ஒரு செக் கொடுக்குறாங்கன்னு சொன்னா அந்த செக் சம்பந்தமாக வந்து ஏதாவது நம்ம கேஸ் போடுறோம்னு சொன்னா முதல்ல என்ன பண்ணணும், அந்த கம்பெனி வந்து ஃபர்ஸ்ட் அக்யூஸ்டா சேர்க்கணும், செகண்ட் அக்யூஸ்டா அந்த கம்பெனியோட இன்சார்ஜ் யாருன்னு பார்க்கணும், யாரு ஹூ இஸ் த மேனேஜிங் டைரக்டர் அல்லது சேர்பர்சன் அல்லது செக்ரட்டரி அல்லது யார் எம்டி. ஏன்னா அந்த கம்பெனி வந்து அந்த நேரத்துல வந்து டிரான்சாக்ஷன் நடந்த பொழுது யார் வந்து அதுல பொறுப்புக்கு இருக்கிறாங்களோ அவங்கள வந்து அக்யூஸ்டா சேர்க்கணும்னு சொல்றாங்க என்ஐ ஆக்ட்ல. அதே விஷயம் தான் இங்கேயும் சொல்றாங்க. பரிசு திட்டங்கள் பண சுழற்சி, பரிசு சீட்டுகள் மற்றும் பண சுழற்சி திட்டங்கள் சட்டத்தின்படி அண்டர் செக்ஷன் 6 சொல்றாங்க அந்த கம்பெனிக்கு யார் வந்து இன்சார்ஜா இருக்கிறாரோ, யார் பொறுப்பாளியா இருக்கிறாரோ, அந்த பொறுப்பாளியா இருக்கக்கூடிய அந்த நிறுவனத்தினுடைய ஒவ்வொரு பொறுப்பாளியும் இதுல வந்து குற்றம் சுமத்தப்படுவார், குற்றவாளியாக சேர்க்கப்படுகிறார். அந்த நிறுவனத்தையும் சேர்ப்பாங்க. அந்த குற்றத்தை செய்தா கொள்ளப்படுதல் வேண்டும் அந்த நிறுவனம் கூட. ஆனால் தான் சொல்றாங்க என்ஐ ஆக்ட்ல சொன்ன அதே விஷயங்களை இங்கேயும் சொல்றாங்க. அண்டர் செக்ஷன் 6 சொல்றாங்க 1978 அண்டர் செக்ஷன் 6 இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. இதுல ஒரே ஒரு டிஃபென்ஸ் எடுக்கலாம். அப்ப 6 படி ஒரு கம்பெனி பேர்ல கேஸ் போட்டாங்கன்னா என்ன டிஃபென்ஸ் எடுக்கலாம்? சார் இந்த மாதிரி தப்பு நடந்து எங்களுக்கு தெரியவே தெரியாதுங்க, எங்க நாலேஜுக்கே வரலைங்க. ரெண்டாவது விஷயம் என்ன எடுக்கலாம்? நாங்க எவ்வளவோ மைண்ட தடுத்து பார்த்துங்க, அதையும் மீறி இந்த தப்பு நடந்து போச்சுங்க அப்படின்னு சொல்லலாம். அப்ப ஃபர்ஸ்ட் டிஃபென்ஸ் என்ன சொல்ல முடியும்? அப்ப ஒரு burden of proof என்ன பண்ணும்? The offense was committed without his knowledge அந்த வார்த்தையை சொல்லணும். ரெண்டாவது டிஃபென்ஸ் எப்படி இருக்கலாம்? That he exercised all the diligence to prevent the commission of such offense. நாங்க எவ்வளவோ மைண்ட் பார்த்தோங்க, இந்த தவறு நடப்பதற்கு நாங்க எவ்வளவோ தடுத்து பார்த்தோம், முன்னெச்சரிக்கையா இருந்தோம், இந்த தப்பு நடந்து போச்சுங்க அப்படின்னு சொல்லலாம். அப்ப என்ன அர்த்தம்? அந்த குற்றமானது தமக்கு தெரியாமல் நடந்தது. அந்த குற்றம் செய்யப்படுவது தடுப்புக்கான உரிய முயற்சி எல்லாவற்றையும் நாங்கள் தான் எடுத்தோம், அதை எடுத்திருந்தோம். இதையெல்லாம் ப்ரூவ் பண்ணாதான் அது நியாயம். ப்ரூவ் பண்ணாலும் எதுவுமே கிடைக்காது. அப்ப அவங்கள தண்டிப்பாங்க. அப்ப burden of proof யார்கிட்ட இருக்கு? யார் வந்து சொல்றாங்களோ அவங்களுக்கு தான். அப்ப இந்த இடத்துல ப்ராசிக்யூஷன் கிடையாது, அக்யூஸ்ட் போயிடும். 1 or 2 படி ஓனர்ஸ் ப்ரூஃப் ஷிஃப்ட் ஆயிடும் ப்ரூஃப். அப்ப burden of proofன்னு சொன்னாவே who can be sued the suit, யார் வழக்கு தொடுக்கிறார்களோ, யார் வழக்கு தொடுத்தார்களோ அந்த நபர், that person has to be proved beyond the reasonable doubt. அப்ப burden of proof பொறுத்தவரையிலும் on the shoulder of that person, burden of proof lies on the shoulder of that person. அவருடைய தோளில் தான் அந்த சுமை இருக்கிறது. நிரூபிக்கும் சுமை அவருடைய தோல்ல தான் இருக்கு, அவர் தான் நிரூபிக்கணும். இப்ப இந்த இடத்துல வந்து செக்ஷன் 6 கேஸ் போட்டாங்க ஒரு கம்பெனி பேர்ல. அப்ப கம்பெனியுடைய அக்யூஸ் தரப்புல ஒரு இருக்கக்கூடிய டிஃபென்ஸ் லாயர் சொல்றாரு, எங்க கம்பெனியுடைய போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் மெம்பர், சேர்பர்சன், மேனேஜிங் டைரக்டர் இவங்க எல்லாம் வந்து எவ்வளவு ட்ரை பண்ணாங்க சார், அவங்களுக்கு தெரியாது சார் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவர் தான் ப்ரூவ் பண்ணும். அவங்க நாலேஜுக்கே வரலைங்க, அவர் தான் ப்ரூவ் பண்ணும். இல்லைங்க இதுக்கு வந்து இந்த குற்றம் நடப்பதற்கு எவ்வளவு முயற்சி பண்ணாங்க தடுக்கிறதுக்கு, அதை மீறி இந்த தப்பு நடந்துச்சுங்க, அப்பனா யாரு? அவங்க தான் ப்ரூவ் பண்ணணும். அந்த போர்ட் ஆஃப் டைரக்டர், கம்பெனி சேர்மன் யார், பெர்சன் யாரு, அவங்க தான் வந்து என்ன பண்ண ப்ரூவ் பண்ணணும். இதான் அண்டர் செக்ஷன் 6 சப்செக்ஷன் 1 சொல்றாங்க. சப்செக்ஷன் இதே விஷயம் தான் ஏற்கனவே நம்ம பாத்துருங்க. பழைய ஆக்ட்ல இந்த விஷயத்தை தான் சொல்றாங்க. பழைய ஆக்ட் என்ன ஆக்ட்? தமிழ்நாடு பிரைஸ் ஸ்கீம்ஸ் ப்ராஹிபிஷன் ஆக்ட், தமிழ்நாடு பரிசு சீட்டு திட்டங்கள் சட்டம். அதுலயும் செக்ஷன் 7 இதே வார்த்தையை அப்படியே சொல்றாங்க, டெட்டோ. இங்க பாத்தீங்கன்னா மணி சர்க்குலேஷன் ஆக்ட்ல செக்ஷன் 6 சப்செக்ஷன் 1 அப்படியே சொல்லப்பட்டிருக்கு. சப்செக்ஷன் 2 பொறுத்தவரை எது எப்படி சொல்லப்பட்டிருந்தாலும் இந்த சட்டத்துக்கு எதிரான குற்றம் ஏதாவது ஒரு கூட்டு நிறுவனத்தால் செய்யப்பட்டிருக்கின்ற பட்சத்தில் அந்த கூட்டு நிறுவனமானது அந்த நிறுவனத்தினுடைய இயக்குனர் யாரோ, மேலாளர் யாரோ, மேனேஜர் யாரோ, செக்ரட்டரி யாரோ அல்லது வேற யாராவது ஆபீசர் இருக்காங்கன்னா அவங்களுடைய அனுமதியோடு நடந்திருந்தால், அல்லது அவங்க மறைமுகமா ஆதரவு கொடுக்கப்பட்டிருந்தால், அல்லது அவங்க வேணுமெனே அவங்களுடைய பணியை செய்யாம புறக்கணிக்கப்பட்டிருந்தால், நெக்லெக்டா இருந்தாங்க, டியூட்டியில வந்து அசாட்டையா இருந்தாங்க, அப்படி இருக்கும் பட்சத்துல அந்த டைரக்டரோ அல்லது அந்த மேனேஜரோ அல்லது அந்த செக்ரட்டரியோ இவங்க வந்து இந்த குற்றத்துக்கு பொறுப்பாவார்கள். இந்த செக்ஷன் 6 படிக்கிறீங்கன்னு சொன்னா செக்ஷன் 7 நீங்க அந்த ஆக்ட்ல படிச்சீங்க பாருங்க. இந்த ஆக்ட பொறுத்தவரை செக்ஷன் 6. அப்ப ரெண்டு ஆக்டும் கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. மணி சர்க்குலேஷன்னா மணி சர்க்கிள்னா 6 சர் ஆர் அப்படி ஞாபகம் வச்சுங்க. இதுல செக்ஷன் 6 சொல்றாங்க கம்பெனி தப்பு பண்றது பற்றி. ஆனா அந்த ஆக்ட பொறுத்தவரையும்
அது வந்து பரிசு சீட்டு தடை சட்டம். நம்ம ஒரு கடையில குழுக்கள், அது கடை. ஆனா இதை பொறுத்த வரலையும், இந்த மணி சர்க்குலேஷனை பொறுத்த வரலையும், இது வந்து சீட்டு நிறுவனங்கள், இந்த சிட் ஃபண்ட் கம்பெனிக்காரங்க அர்த்தம். இதுல யார் வராங்க? சிட் ஃபண்ட் கம்பெனிக்காரங்க வராங்கன்னு அர்த்தம். மணி சர்க்குலேஷன் சொன்னாவே சிட் ஃபண்ட் கம்பெனின்னு நினைச்சீங்க. அங்க பிரைஸ் ப்ராகிபிஷன் ஆக்ட்னு சொன்னாவே அங்க கடைக்காரங்கன்னு நினைச்சீங்க. கடை அல்லது ஒரு நிறுவனம் சொல்லி அர்த்தம். அப்படி நினைச்சுக்கணும் நீங்க. சரியா? எனவே நீங்க இந்த 2 ஆக்டுக்கு எப்படி மனசுல வச்சுக்கணும்? நீங்க அந்த பரிசு திட்ட தடை சட்டம் சொன்னாவே அது கடைக்காரங்க, நகை கடைக்காரங்க நினைச்சீங்க. இந்த மணி சர்க்குலேஷன் வந்தாவே சிட் ஃபண்ட் கம்பெனிக்காரங்க நினைச்சீங்க. சரி, டான்பீட் ஆக்ட் வருது, அது எப்படி நினைச்சுக்கிறது? அது வந்து மொத்தமா பணம் வசூல் பண்ணி ஏமாத்துற நபர். நான் பிளாட் வாங்கி தரேன், நான் அது வாங்கி தரேன், ஏமாத்துறாங்க பாரு. அப்ப டான்பீட் ஆக்ட்ல செக்ஷன் 5ல கேஸ் போடுவாங்க. டான்பீட் ஆக்ட்ல செக்ஷன் 5ல கேஸ் போடுவாங்க. இப்ப இந்த 2 ஆக்டுக்கும் உங்களுக்கு கன்ஃபியூஸ் வந்திருக்கும். அந்த கன்ஃபியூஸே இனி வரக்கூடாது. பரிசு சீட்டு தடை சட்டம் சொன்னா அது கடைக்காரங்கன்னு நினைச்சீங்க. மணி சர்க்குலேஷன் வந்தாவே அது சிட் ஃபண்ட் கம்பெனிக்காரங்கன்னு நினைச்சீங்க. டான்பீட் வந்தாவே பெரிய பெரிய அமைப்பு ஏற்படுத்தி, இந்த கலைமகள் சபை அந்த மாதிரி அமைப்பு ஏற்படுத்தி பொதுமக்கள் இருந்து பணம் வசூல் பண்ணி அதை திருப்பி கொடுக்காம போயிட்டாங்கன்னா அது டான்பீட்ல வரும். இந்த 3 ஆக்டும் தனித்தனியா நீங்க பார்த்து கொள்ள வேண்டும். அப்ப செக்ஷன் 7ல அந்த ஆக்ட்ல சொல்லத்தான் இங்க மணி சர்க்குலேஷன் ஆக்ட்ல செக்ஷன் 6ல அப்படியே சொல்றாங்க சார். ஒரு வார்த்தை கூட மாறவில்லை. இந்த கொஸ்டின் வந்து 2011 ஏபிபி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. செக்ஷன் 6 கேட்டிருக்காங்க மணி சர்க்குலேஷன் ஆக்ட்ல. அடுத்தது இந்த ஆக்ட்ல வந்து செக்ஷன் 5 கேட்டிருக்காங்க சார். செக்ஷன் 5, இந்த செக்ஷன் 5 பொறுத்தவரை இந்த பணசீட்டு சுழற்சி திட்டங்களோடு தொடர்புடைய மற்ற குற்றங்கள், அதே விஷயத்தை தான் சார் இங்கேயும் சொல்லப்பட்டிருக்கிறது. இங்க செக்ஷன் 5ல சொல்றாங்க இதே விஷயத்தை தான் நீங்க பிரைஸ் தடை சட்டம் இருக்கு பாருங்க, பரிசு, அதுல சொல்றாங்க தொடர்புடைய மற்ற சட்டங்களை பற்றி சொல்றாங்க. இங்கேயும் செக்ஷன் 5 ரெண்டுமே ஒன்னா போகுது பாருங்க. பரிசு தடை சட்டம் அங்க செக்ஷன் 5ல சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரிதான் இதே இந்த மணி சர்க்குலேஷன் ஆக்ட்ல செக்ஷன் 5ல அதே தான் சொல்லியிருக்காங்க. அங்க சொல்லப்பட்ட அதே டிஃபைனிங் தான் இங்கேயும் வரப்போகுது. பார்த்துட்டே இருங்க. இப்ப அது 1 by 1 நான் பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு புரியும். அங்க செக்ஷன் 5ல என்னென்ன சொன்னாங்க, அது ABCD F வரலையும் சொல்லப்பட்டிருக்கு இல்லைங்களா? அதே விஷயங்கள்ல தான் இங்கேயும் செக்ஷன் 5ல சொல்லப்பட்டிருக்கிறது. இதையும் பாருங்க. Explains the penalty for other offenses in connection with price cheats or money circulation schemes. According to this, penalty for other offenses in connection with the price cheats or money circulation schemes, whoever with a view to the promotion or conduct of any price cheat or any money circulation scheme is contravention of the provisions of this act, or in connection with any cheat or scheme promoted or conducted as aforesaid. இத சொல்றாங்க. இதுல 1 by 1 இதுலயும் சொல்றாங்க சார். இதுலயும் வந்து ABCDEF அங்க சொல்லப்பட்ட அதே ABCDEF தான் சார் இங்கேயும் சொல்றாங்க சார். மாற்றமே கிடையாதுங்க. இது அப்படியே ஒரு முறை உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். யாராக இருந்தாலும் இந்த சட்டத்தின் மீறி எந்த ஒரு பரிசு சீட்டையோ அல்லது பண சுழற்சி திட்டத்தையோ அதை அமைக்கக்கூடிய அல்லது நடத்தக்கூடிய நோக்கத்தோடு மேலே சொல்லப்பட்டபடி எந்த ஒரு சீட்டையும் அல்லது திட்டத்தையும் அதை அமைக்க கூடாது. அது தொடர்பான குற்றங்கள் அண்டர் செக்ஷன் 5 கிளாஸ் ஏல ஒரு அச்சிடக்கூடாது, பிரிண்ட் பண்ணக்கூடாது, ஒரு நுழைவு சீட்டு, ஒரு கூப்பன், ஒரு அடையாள சீட்டு, ஒரு பரிசு சீட்டு அல்லது பண சுழற்சி திட்டத்தில் பயன்படுத்தும் வேறு ஒரு ஆவணத்தை வெளியிடக்கூடாது. Prints or publishes any ticket, coupon or other documents for use in the price cheat or money circulation scheme. இது அப்படியே அந்த சட்டத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கோ அது அப்படியே டிட்டோ இதுல சொல்லியிருக்காங்க. இதுல மாற்றமே கிடையாது. அதனால செக்ஷன் 5 நீங்க அந்த சட்டத்துல படிச்சதை அப்படியே கொண்டு வந்து இந்த சட்டத்துல எழுதலாம். அங்கேயும் செக்ஷன் 5, இங்கேயும் செக்ஷன் 5. ஆனா கம்பெனியை பொறுத்தவரையும் இந்த மணி சர்க்குலேஷன்ல செக்ஷன் 6ல கம்பெனி பண்ற தப்பா சொல்றாங்க. கம்பெனிக்கு பெனால்டி.
ஆனா பரிசு தடை சட்டத்துல அண்டர் செக்ஷன் 7ல சொல்றாங்க. அதாங்க விஷயம். இங்க அண்டர் செக்ஷன் 5ல சொல்லப்பட்டிருக்கு இது தொடர்பான குற்றங்கள், இது தொடர்பான மற்ற குற்றங்களுக்கான தண்டனை. அண்டர் செக்ஷன் 5 கிளாஸ் 7 சொல்றாங்க ஒரு பிரிண்ட் பண்றதோ, அச்சிட்டு ஒரு கூப்பன் சீட்டோ, ஒரு டிக்கெட்டோ அல்லது வேற ஏதாவது பரிசு சீட்டோ அல்லது ஒரு பண சுழற்சி திட்டத்தில் பயன்படுத்தும் வேற எந்த ஒரு ஆவணமாக இருந்தாலும் சரி அதை வெளியிடக்கூடாது, தப்பு. அல்லது அதை விற்கக்கூடாது, விநியோகம் கூடாது, டிஸ்ட்ரிபியூட் பண்ணக்கூடாது, அல்லது கொடுக்கக்கூடாது, அல்லது விற்பனை செய்யக்கூடாது, அல்லது அதை விநியோகம் செய்வதற்கு விளம்பரம் செய்யக்கூடாது. அதை விற்கும் பொருட்டு அல்லது விநியோகத்திற்கு நோக்கத்திற்காக எந்த ஒரு நுழைவு சீட்டோ, அடையாள சீட்டோ, பரிசு சீட்டோ, பண சுழற்சி திட்டத்தில் பயன்படுத்தும் வேற எந்த ஒரு ஆவணத்தையும் அவர் வச்சிருக்கூடாது. அவர் கைவசத்துல இருக்கக்கூடாது, அவர் வீட்டுல இருக்கக்கூடாது, அவர் பாக்கெட்ல வச்சிருக்கூடாது, அவர் வண்டியில வச்சிருக்கூடாது. இதான் அண்டர் செக்ஷன் 5 சப்செக்ஷன் அண்டர் செக்ஷன் 5 கிளாஸ் பி. கிளாஸ் சில என்ன சொல்றாங்க, அதை அச்சிட, வெளியிட அல்லது விநியோகிக்க அல்லது விநியோகிக்கும் அல்லது வெளியிடும் நோக்கத்திற்காக அந்த சுவாதீனத்தில் வைத்திருக்கக்கூடிய நபர். சில கிளாஸ் 1ல சொல்றாங்க அந்த பரிசு சீட்டு அல்லது பண சுழற்சி திட்டத்தில் ஏதேனும் விளம்பரம். சில அண்டர் செக்ஷன் 5 கிளாஸ் சி சப்செக்ஷன் 2 அதுல சொல்றாங்க அந்த பரிசு சீட்டு அல்லது பண சுழற்சி திட்டத்தில் உறுப்பினர்களுடைய முழுமையான அல்லது பாதி அளவுக்கு ஏதேனும் பட்டியல் இருந்தால், இல்ல 3 சப்ரூல் 3ல சொல்றாங்க எந்த ஒரு விவரத்தையும் விளக்குவதாய் அதை எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்ற மாதிரி அல்லது அந்த பரிசு சீட்டு அல்லது பண சுழற்சி திட்டத்தோடு வேறு வகையில் தொடர்புடையதாய் அந்த பரிசு சீட்டு அல்லது பண சுழற்சி திட்டத்தில் வேற எந்த பரிசு சீட்டா இருந்தாலும் சரி பண சுழற்சி திட்டத்தில் நபர்களை பங்கு பெற செய்ய தூண்டி விடுறாங்க பாருங்க. இது நல்ல ஸ்கீம், விட்டுறாதீங்க, நீங்க கண்டிப்பா ஜாயின் பண்ணுங்க. ரொம்ப ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி, இது தவற விட்டீங்கன்னா வாழ்நாளே உங்களுக்கு கிடைக்காது, அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு இன்டியூஸ் பண்ணி விடுவாங்க. சில பேரை தூண்டி விட்டு அந்த சீட்ல சேர சொல்லுவாங்க. இந்த மாதிரி செய்கிறதும் தவறு. ஆனா செக்ஷன் 5 கிளாஸ் டி சொல்றாங்க ஒரு பரிசு சீட்டு அல்லது பண சுழற்சி திட்டத்தில் அத்தகைய பரிசு சீட்டு அல்லது பண சுழற்சி திட்டத்திற்கான எந்த விளம்பரத்தில் பயன்படக்கூடிய எதுவா இருந்தாலும் சரி, அந்த ஆவணமோ அல்லது அடையாள சீட்டோ அல்லது கூப்பனோ டிக்கெட்டோ எதுவா இருந்தாலும் சரி, அதை விற்பதோ விநியோகிப்பதோ எந்த நோக்கத்திற்காக அதை அனுப்ப எந்த ஒரு நபரையும் பணி அமர்த்தப்படக்கூடாது. எந்த ஒரு நபரையும் அது கொண்டு அந்த வேலையெல்லாம் செய்ய வைக்க கூடாது. அந்த சீட்டெல்லாம் கொண்டு போயிட்டு எல்லாத்தையும் நீங்க சேல்ஸ் பண்ணுங்க, இதெல்லாம் விளம்பரப்படுத்துங்க, இதெல்லாம் ஒட்டி வைங்க, இதெல்லாம் அவர்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லி வேற ஒரு ஆளுகிட்ட அந்த பொறுப்பை ஒப்படைப்பாங்க. அந்த நபரை ஹையர் பண்ணுவாங்க, பணிக்கு அமர்த்துவாங்க. அந்த மாதிரி வேலையும் செய்யக்கூடாது. இதான் டி. அண்டர் செக்ஷன் 5 கிளாஸ் சி அண்டர் கிளாஸ் இ டி பார்த்துட்டோம். இப்ப இ அது மாதிரி பரிசு சீட்டு ஏதாவது வச்சிருக்கா, அந்த பண சுழற்சி திட்டத்துக்காக ஒரு பரிசு சீட்டு வச்சிருக்கான்னு சொன்னா அதை நடத்துவதற்கு நோக்கங்களுக்காக எந்த ஒரு கட்டிடத்தையே பயன்படுத்துவது அல்லது கட்டிடத்தினுடைய பயன்படுத்த தெரிஞ்சே அனுமதி அளிப்பது. கட்டடத்தினுடைய ஓனர் தெரிஞ்சு அனுமதி கொடுப்பாரு. இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது. கட்டடத்தை பயன்படுத்த விடக்கூடாது. இந்த மாதிரி பண சுழற்சிக்காக தான் அந்த பில்டிங் கேட்கறாங்க, வாடகை கேட்கறாங்க, தெரிஞ்சு அந்த ஓனர் என்ன பண்ணுவார், அந்த பில்டிங் வாடகை விடுவார். அந்த மாதிரி செய்தாலும் அதுவும் தவறு. இதுதான் அண்டர் செக்ஷன் 5 கிளாஸ் இ. எஃப்ல சொல்றாங்க இந்த மாதிரி இந்த இ வரலையும் சொல்ற மாதிரி ஏ இ வரை இந்த சொல்லப்பட்ட செய்கைகளில் ஏதாவது எந்த ஒரு நபரையாவது செய்ய சொல்லியோ அல்லது இந்த பொருளெல்லாம் சேகரிச்சு வச்சிருக்குங்க அப்படின்னு சொல்லோ அல்லது சேகரித்து வைப்பதற்கு ஏதேனும் முயற்சி செய்வதாக இருந்தாலும் கூட அதுவும் தவறு. அவங்களுக்கு என்ன சிறை தண்டனை? 2 ஆண்டு காலம் நீடிக்கத்தக்க சிறை தண்டனை, 3000 ரூபாய் ஃபைன் அல்லது 2 சேர்த்து விதிக்கப்படும். ஆனா அங்க பிரைஸ் திட்டம் இருக்கு பாருங்க, பரிசு திட்டம் தடை சட்டம் இருக்கு பாருங்க, அதுல 3 வருஷம் கடுங்காவல் சிறை தண்டனை, குறைஞ்சது 3 மாசமாவது கடுங்காவல் சிறை தண்டனை அவர் அனுபவிக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த சட்டத்துல மணி சர்க்குலேஷன் சட்டத்துல பொறுத்த வரலையும் 2 வருஷம் தான் ஜெயில் தண்டனை, 3000 ரூபாய் ஃபைன் அல்லது 2 சேர்த்து விதிக்கப்படும். இதுல ஒரு ப்ரொவிஷன் சொல்றாங்க, நீதிமன்ற தீர்ப்புல சொல்லப்பட்டு இருக்கிறதுக்கான சிறப்பு காரணங்கள், அதாவது போதுமான காரணம் இருக்கும் பட்சத்தில் அந்த சிறைவாசம் 1 வருஷத்துக்கு குறையாம இருக்கக்கூடாது. அந்த தண்டம் ஃபைனை பொறுத்தவரை 1000 ரூபாய் குறையக்கூடாது. ஸ்பெஷல் ரீசன்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பா 1 வருஷம் குறையாம ஜெயில் தண்டனை கொடுக்கணும். நீங்க இருக்கிறதே அதிகபட்சம் பாத்தீங்கன்னா 2 வருஷம் ஜெயில் தண்டனை. அப்ப அதுக்கு ஃபைன் போடுறாங்கன்னு சொன்னா 1000 ரூபாய் ஃபைன் போடுறாங்க. குறைஞ்சபட்சம் 1000 ரூபாய் ஃபைன், குறைஞ்சது 1 வருஷம். ஆனா அதிகபட்சம் பாத்தீங்கன்னா
1000 ரூபாய் ஃபைனை பொறுத்தவரை 3000 ரூபாய் கட்டணும்னு சொல்றாங்க. இதுதான் வந்து இங்க சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்கள். இந்த விஷயங்கள் அடிப்படையில் தான் இதையெல்லாம் பண்ணுவாங்க. அப்ப இதுல செக்ஷன் 5 பொறுத்தவரையும் தண்டனை பாத்தீங்கன்னா 2 வருஷம் ஜெயில் தண்டனை, ஃபைனை பொறுத்தவரையும் 3000 ரூபாய், ஸ்பெஷல் ரீசன்ஸ் இருந்தால் குறைந்தது 1 வருஷம், ஃபைனை பொறுத்தவரை குறைஞ்சது 1000 ரூபாய். 1000 ரூபாய் குறையாம ஃபைன் போடவே கூடாது. கண்டிப்பா 1000 ரூபாய், 1000 ரூபாய் குறையாம ஃபைன் போடக்கூடாது. 1000 ரூபாய் 1000 ரூபாய்க்கு மேல ஃபைன் போடணும். அது மாதிரி 1 வருஷம் 1 வருஷத்துக்கு மேல அவருக்கு தண்டனை கொடுக்கணும். அடுத்தது செக்ஷன் 12 இந்த ஆக்ட்ல செக்ஷன் 12. செக்ஷன் 12 நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். ப்ரமோட்டரை கொண்டு வராங்க. அது யார் அமைப்பாங்க? மாநில அரசாங்கம். எதன் மூலமாக? ஒரு நோட்டிபிகேஷன் கொடுப்பாங்க, கெசட் நோட்டிபிகேஷன் வரும். அதன் மூலமாக செக்ஷன் 12ல வருது, ஒரு ப்ரமோட்டரை அப்பாயிண்ட் பண்றாங்க. இந்த வேலை எதுக்குன்னா இந்த டிரான்சிஷனல் ப்ரொவிஷன்ஸ் அக்கார்டிங் டு திஸ் பண சுழற்சி மற்றும் சுழற்சி திட்டங்கள் சட்டம் 1078 கீழான மாறிடையான வகையங்களை மாற்றி வைக்கிறது. அப்ப செக்ஷன் 12ல சப்செக்ஷன் 1 தான் அதை பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். இந்த ப்ரமோட்டரே அங்க நம்ம பார்த்திருக்கிறோம். ரைட். இப்ப இதுல இந்த சட்டத்துல எது எப்படி சொல்லி இருந்தாலும் சரி, எது எப்படி சொல்லப்பட்டு இருந்தாலும், எது எவ்வாறாக இருப்பினும், இந்த சட்டம் தொடங்கியது போது ஒரு பரிசு சீட்டை அல்லது பண சுழற்சி திட்டத்தை நடத்திடும் ஒரு நபர். இந்த சட்டத்துல எது எப்படி சொல்லப்பட்டிருந்தாலும் சரி, notwithstanding anything contained in this act. அப்ப இந்த சட்டம் நடைமுறைப்படுத்துகின்ற பொழுது, தொடங்கிய பொழுது ஒரு பரிசு சீட்டை அல்லது பண சுழற்சி திட்டத்தை நடத்தி வருகின்ற ஒரு நபர், அந்த நபர் அத்தகைய சீட்டு அந்த திட்டத்துடன் தொடர்புடைய வர்த்தகத்தை கலைப்பதற்காக தேவைப்படுவதான அந்த கால வரையறைக்கு அத்தகைய சீட்டை அல்லது திட்டத்தை நடத்திட தொடர்ந்திடலாம். அதை கலைக்கிறதுக்கு அவர் என்ன பண்ணணும்? ஸ்டார்ட் பண்ணிடணும். அவ்வாறு செய்கின்ற பொழுது எந்த நேரமாக இருந்தாலும் சரி, தொடக்கத்திலிருந்து 2 ஆண்டு காலத்திற்கு மேல் நீடிக்க கூடாது. வைண்ட் அப் பண்றாங்கன்னா அதிகபட்சம் 2 வருஷம் வரலையும் டைம். இதுல தண்டனையும் 2 வருஷம் தான் சொல்லியிருக்காங்க. இந்த சட்டத்துல தண்டனையும் 2 வருஷம் தான். 2 ஆண்டு காலம் சிறை தண்டனை, 3000 ரூபாய் ஃபைன். மணி சர்க்குலேஷனை பொறுத்தவரை, மணி சிட்டு சர்க்குலேஷனை பொறுத்தவரை, பிரைஸ் சிட்டு அண்ட் மணி சர்க்குலேஷன் ஆக்டை பொறுத்தவரை 2 வருஷம் சிறை தண்டனை, 3000 ரூபாய் ஃபைன். சிறப்பு காரணங்கள் இருக்கும் பட்சத்தில் குறைஞ்சது 1 வருஷம், 1 வருஷத்துக்கு குறையாமலும் 1000 ரூபாய் ஃபைனை பொறுத்தவரை 1000 ரூபாய் குறையாமலும் நம்ம கொடுக்கணும். ஆனா அந்த ஆக்ட் இருக்கு, பரிசு தடை சட்டம், அதுல பாத்தீங்கன்னா 3 வருஷம் கடுங்காவல், ரிகரஸ் இம்ப்ரிசன்மென்ட். அதுல என்ன சொல்ல, குறைஞ்சது 3 மாசமாவது கடுங்காவல் சிறை தண்டனை கொடுத்தே ஆகணும். ரைட். இதுல இப்போ அண்டர் செக்ஷன் 12 சப்செக்ஷன் 1 படி ஒரு ப்ரமோட்டர் அப்பாயிண்ட் பண்றாங்க. அப்பாயிண்ட் பண்ணப்பட்ட பிறகு மாநில அரசு தான் அப்பாயிண்ட் பண்றாங்க, கெசட்ல நோட்டிஃபை பண்றாங்க. அப்பாயிண்ட் பண்ணப்பட்டு வந்திருக்காரு. இந்த சட்டம் தொடங்கிய பொழுது இந்த சீட்டை நடத்துற ஒரு நபரா இருக்கும் பட்சத்தில் இந்த வர்த்தகத்தை நடத்தக்கூடிய யாராக இருந்தாலும் சரி, இந்த திட்டத்துடன் தொடர்புடைய அந்த வர்த்தகத்தை கலைப்பதற்காக அப்ப தேவைப்படுவதற்கான கால வரையறை பாத்தீங்கன்னா குறைஞ்சது 2 வருஷம், அதிகபட்சம் 2 வருஷம் வரலையும் தான். இப்ப 2 வருடங்களுக்குள்ளாக அந்த சீட்டை அல்லது அந்த பரிசு திட்டத்தை நடத்திட தொடர்ந்திடலாம். அதை கலைக்கிறதுக்கான அந்த வேலையை செய்ய ஆரம்பிச்சிடணும். இதுல ஒரு ப்ரொவிஷன் சொல்றேன், அந்த நபர் மாநில அரசுக்கு அல்லது அதனால் இதற்கென அங்கீகரிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த அதிகாரிக்கு மட்டும் இந்த சட்டத்தின் கீழான இதற்கென மாநில அரசால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய எந்த ஒரு விதிகளாக இருந்தாலும் சரி, அந்த வகைகளுடன் பொருந்தி போவதாக தயாரிக்கப்பட்டிருக்கு பின் அந்த சீட்டை அல்லது அந்த திட்டத்தை கலைக்கும் ஒரு திட்டமானது அந்த திட்டத்துடன் தொடர்பில் முழு தகவலை வகுக்கப்பட்டிருக்கணும். ஃபுல் டீட்டெயில் அங்க இருக்கணும். அது மட்டும் இல்ல, அத்தகைய படிவத்தில் சேம வங்கியின் அத்தகைய அலுவலகத்திற்கு வழங்கணும். இவங்க இந்த மாதிரி சீட்டு கம்பெனி எல்லாம் ஏனென்று சொன்னால் கம்பெனிஸ் ஆக்ட்ல இவங்க என்ன பண்ணிருப்பாங்க, பதிவு பண்ணிருப்பாங்க சிட் ஃபண்டுக்கு. அது மட்டும் இல்ல, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா RBI என்ன பண்ண பர்மிஷன் கேட்டிருப்பாங்க. ஒரு நிறுவனத்தை தோக்குறீங்க, ஒரு பேங்கை தோக்க போறீங்கன்னு சொன்னா 20% பங்கு நீங்க என்ன பண்ணணும், 20% தொகையை நீங்க முதல்ல வந்து RBI டெபாசிட் பண்ணி வச்சிடணும். அதன் பிறகுதான் நீங்க வந்து ஒரு பேங்கோ வேற எதா இருந்தாலும் சரி கேட்க முடியும். அப்பதான் என்ன பண்ணுவாங்க, RBI என்ன பண்ணுவாங்க, அங்க இருக்கக்கூடிய DRDA, அந்த DRDA என்ன பண்ணுவாங்க, அதெல்லாம் வந்து சரிவர விசாரணை பண்ணி அதன் பிறகுதான் அனுமதி கொடுப்பாங்க. எதுக்காக இந்த 20% தொகையை வந்து முதல்ல வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் வந்து டெபாசிட் பண்ணுன்னு சொன்னா, எதிர்காலத்துல ஒரு வங்கி தொழில் பண்றேன்னு சொல்லிட்டு ஒரு பேங்க் ஆரம்பிச்சு பொதுமக்கள்கிட்ட பணத்தை வசூல் பண்ணிட்டு வெளிநாடு போயிட்டானா
அந்த வங்கியை நம்பி முதலீடு பண்ணியிருக்கக்கூடிய வாடிக்கையாளர்கள் பாதிக்கப்பட்டு கூடாது என்பதற்காகத்தான் 20% பங்கு தொகை என்ன பண்ணுவாங்க, 20% பணத்தை வந்து முதல்ல டெபாசிட் பண்ணுன்னு சொல்லுவாங்க. எனவே இந்த திட்டத்தை கலைக்க போறேன்னு சொன்னா இதை பத்தி எல்லா டீடைல்ஸ் என்ன பண்ணணும், ஆர்பிஐக்கு அனுப்பணும். இந்த மாதிரி வந்து ஒரு கம்பெனி நடத்திட்டு இருந்தாங்க, சீட்டு கம்பெனி நடத்திட்டு இருந்தாங்க, சிட் ஃபண்ட் கம்பெனி நடத்திட்டு இருந்தாங்க. இப்போ வந்து பிரச்சனை ஆகி போச்சு. அந்த கம்பெனி பேர்ல அண்டர் செக்ஷன் 6 படி நாங்க கேஸ் போட்டிருக்கோம். கேஸ் போட்டதுனால அண்டர் செக்ஷன் 12 படி என்ன வந்து ப்ரொமோட்டரா வந்து அப்பாயின்ட் பண்ணிருக்காங்க தமிழக அரசு. எனவே நாங்க கலைக்கக்கூடிய வேலையை நாங்க எடுக்கிறோம். அந்த வேலையை பாத்தீங்கன்னா இந்த வேலை ஆரம்பிச்சது 2 வருஷத்துக்குள்ள இந்த கம்பெனி நாங்க கலைச்சிடணும். இந்த கம்பெனி பேர்ல இருக்கக்கூடிய அசைய சொத்துக்களை நாங்க கைப்பற்றி அதை வந்து பொது ஏலத்துக்கு அதுல இருந்து கிடைக்கக்கூடிய பணத்தை வந்து அதனுடைய வாடிக்கையாளர் சந்தாதாரர்கள் யார் யார் இருக்காங்களோ அந்த சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நாங்க கொடுக்க போறோம். இது பற்றி ஃபுல் டீடைல் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணும், ஆர்பிஐக்கு அனுப்பணும். அப்ப செக்ஷன் 6ல என்ன பண்றாங்க, கம்பெனி பண்ற தப்புக்கு பனிஷ்மெண்ட் அப்படியே டபுளா போடுங்க, 6-12 ஆகுங்க. அப்ப கம்பெனி தப்பு பண்ணிடுச்சு. அப்ப அதை கலைக்கிறதுக்கு செக்ஷன் 12ல ஒரு ஆபீசர் அப்பாயிண்ட் பண்ணாங்க. அவர் தான் ப்ரமோட்டர். அந்த ப்ரமோட்டர் எல்லா பர்டிகுலர்ஸும் என்ன பண்ணும், எழுதி ஃபுல் டீடைலோட என்ன பண்ணும், ஆர்பிஐக்கு அனுப்பிடணும், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு அனுப்பிடணும். அதுதான் சேம நல வங்கி. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆக்ட் தனி ஆக்ட் இருக்கு, 1934 ஆக்ட் இருக்கு, 1949 ஒன்னு இருக்கு, 50 சில்ட்ரன் ஒன்னு இருக்கு. அந்த ஆக்ட் எல்லாம் பிறகு பார்க்கலாம். இப்ப இதுல ஒரு பிரவிசோ சொல்றாங்க. அந்த பிரவிசோல என்னன்னா, வரமுறையானது இது மேற்சொன்ன எந்த வரமுறையின் கீழ் அந்த மாநில அரசுக்கு அந்த சீட்டை அல்லது அந்த திட்டத்தை கலைப்பதற்காக வழங்கப்பட்ட திட்டத்தின்படி நிர்ணயிக்கப்பட்ட அந்த கால வரையறை 2 வருஷத்துக்குள்ள என்ன பண்ண மைண்ட் பண்ணிடணும். அந்த சீட்டை அல்லது அந்த திட்டத்தை கலைக்க முடியல. அப்ப அந்த பரிசு சீட்டு அல்லது வந்து பண சூழ்ச்சி திட்டத்தை நடத்தி கொண்டிருக்கும் நபரால் மேற்கொள்ளப்பட்ட ஒரு விண்ணப்பத்தில் திருப்தி அடைந்ததாய் அந்த மாநில அரசு இருக்கும் பட்சத்தில் அந்த சீட்டு அல்லது திட்டத்தின் உறுப்பினர்களுடைய உரிமைகள் அந்த நேர்வின் சூழல்களின் தொடர்பு கொண்டிருக்கும் தேவையை கருதி அதுக்கு அதிகப்படியான கால வரையறைக்கு செல்லப்பட்ட அந்த சீட்டு அல்லது திட்டத்தின் தொடர்பான வர்த்தகத்தை சேம வங்கியின் ஆலோசனையின் பேரில் அந்த நபர் தொடர்ந்து செய்திட அனுமதிக்கலாம். ஐ மீன் என்னன்னா 2 வருஷம் வரலையும் டைம், அதுக்குள்ள வந்து அந்த கம்பெனி கலைச்சிட்டு அதுக்கான பாதிக்கப்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சு கரெக்டா ஷேர் இருந்துச்சுன்னா ஷேரை பிரிச்சு கொடுக்கணும். சில பேர் டிபென்ச்சர்ஸ் வச்சிருப்பாங்க, சில பேர் வந்து ஷேர் மார்க்கெட்ல வந்து பாம்பே பிஎஸ்சில ஷேர் வாங்கி வச்சிருப்பாங்க. சில சீட்டு நிறுவனங்கள் கம்பெனிகள் அந்த ஷேர் இருந்துச்சுன்னா அந்த டிபென்ச்சர்ஸ் அங்க இருக்கக்கூடிய ஷார்ட் டைம் லாங் டைம் ஷேர் இருக்கும், நீண்ட கால ஷேர் அல்லது குறுகிய கால ஷேர். அந்த ஷேர் என்ன பண்ணலாம், நம்ம கைப்பற்றி செய்யலாம். சார் 2 வருஷத்துல அதை கேப்சர் பண்ண முடியல சார், ப்ரொசீடிங்ஸ் இஸ் கோயிங் ஆன். அப்ப முடியவே இல்லை, எல்லாம் இன்கம்ப்ளீட்டா இருக்கு. அப்ப என்ன பண்ணலாம், ஆட்டோமேட்டிக்கா பர்மிஷன் கேட்கணும் ஆர்பிஐல. நாங்க மீண்டும் எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க இந்த சீட் ஃபண்ட் கம்பெனியை வந்து நாங்க வைண்ட் அப் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லி டைம் எக்ஸ்டென்ஷன் நம்ம கேட்கலாம். இப்ப ஏன்னா ஒரு விசாரணை ஆணையம் வச்சிருக்காங்க, விசாரணை ஆணையம் என்ன பண்ண முடிஞ்சு போச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்றாங்க, தமிழக அரசு கிட்ட பர்மிஷன் கேட்கறாங்களா இல்லைங்களா? அதை போலதான் இங்க வந்து அண்டர் செக்ஷன் 12 படி ஒரு கலைப்பதற்கான ஒரு ஆணையத்தை, ஒரு கலைப்பதற்கான ஒரு அதிகாரியை கொண்டு இருக்காங்க. அப்ப அவர் வந்து 2 வருஷத்துக்குள்ள கலைக்க முடியலன்னு சொன்னா ஆர்பிஐல என்ன பண்ணலாம், இதுக்கான காரணங்களை எழுதி கொடுத்து என்ன பண்ணலாம், டைம் எக்ஸ்டென்ஷன் வாங்கி கொள்ளலாம். அண்டர் சப்செக்ஷன் 2ல சொல்றாங்க, அண்டர் செக்ஷன் 12 சப்செக்ஷன் 2ல சொல்றாங்க, மாநில அரசு அந்த ரிசர்வ் பேங்கினுடைய ஆலோசனையின்படி தான் சப்செக்ஷன் 1 கீழ் வழங்கப்பட்டிருக்கான கலைப்பு திட்டத்தை திருத்தங்களுடன் அல்லது அதனை மறுத்தும் அந்த சீட்டை அல்லது அந்த திட்டத்தை தொடர்ந்து நடத்திட அனுமதி வழங்கிட அல்லது வழங்க மறுத்திட ஒப்புதல் அளிக்கலாம். அப்ப இந்த மாதிரி சொல்றாங்கன்னு சொன்னா செக்ஷன் 12ல ஒரு ஆபீசர் அப்பாயிண்ட் பண்றாங்க, சப்செக்ஷன் 1 படி அவர் செயல்படுறாரு. சில நேரங்களில் குறிப்பிட்ட அந்த 2 வருஷத்துக்குள்ள வந்து அவரால் வந்து செயல்பட முடியாத பட்சத்துல ஆர்பிஐ கிட்ட பர்மிஷன் கேட்கணும்னு சொல்றாங்க. இப்ப ஆர்பிஐ அந்த நேரத்துல யோசிப்பாங்க, ஏன் அந்த கம்பெனி வந்து மீண்டும் நம்ம ஏன் செயல்படுறதுக்கு அனுமதிக்க கூடாது அல்லது அனுமதிக்க கூடாதுன்னு பார்ப்பாங்க. ஆர்பிஐ திருப்தி அடைந்தால் அந்த கம்பெனி தொடர்ந்து செயல்பட அனுமதிப்பாங்க, அல்லது அதை கலைப்பதற்கான பணிகளை தொடர்ந்து செய்யுங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த இடத்துல பொறுத்த வரலையும் அதை அனுமதிக்கலாம். அந்த கலைப்பு திட்டத்தை ஒரு குறிப்பிட்ட ரெக்டிபிகேஷன் ஏதாவது இருந்துச்சுன்னா திருத்தம் பண்ணிட்டுங்க, அந்த திருத்தத்தின்படி அல்லது அதை மறுத்து அல்லது அந்த சீட்டை அந்த திட்டத்தை தொடர்ந்து நடத்த அனுமதி வழங்கலாம். அப்ப இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஆர்பிஐ தான் வந்து ஒப்புதல் கொடுக்க வேண்டும், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் ஒப்புதல் கொடுக்க வேண்டும், இந்திய சேம நல வங்கி தான் ஒப்புதல் கொடுக்க வேண்டும். இதுல ஒரு பிரவிசம் சொல்றாங்க, அந்த பரிசு சீட்டை அல்லது பண சுழற்சி திட்டத்தை நடத்தி வரும் அந்த நபருக்கு அவர் விசாரிக்கப்பட்டிருக்கும் பொழுது ஒரு வாய்ப்பை கொடுக்காது, அதை கலைப்பு திட்டத்தை எதையும் நீங்க மாறுதல் செய்ய முடியாது. அப்ப நீங்க கலைக்க போறீங்கன்னு சொன்னா என்ன பண்ணும், அவங்களுக்கு ஒரு சான்சஸ் கொடுக்கணும். எதிர்பார்ட்டிக்கு என்ன பண்ணும், ஹியர் த அதர் சைடு என்பது மாதிரி அக்கார்டிங் டு நேச்சுரல் ஜஸ்டிஸ் மாதிரி அவர்களுக்கு என்ன பண்ணும், ஒரு வாய்ப்பு கொடுக்க வேண்டும், அவர்களுக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும். இதான் அண்டர் செக்ஷன் 12 சப்செக்ஷன் 2ல பிரவிசோ. சப்செக்ஷன் 3ல சொல்றீங்க, அப்ப எந்த ஒரு நபராக இருந்தாலும் சரி அதுல சொல்லப்பட்டிருக்கூடிய அந்த சீட்டு அல்லது அந்த திட்டத்துடன் தொடர்புடைய முழுமையான தகவலை வந்து வகுத்துரைக்கப்பட்ட அந்த குறிப்பிட்ட காலத்திற்குள் ஸ்டிபுலேட்டட் பீரியடுக்குள்ள அவர் என்ன பண்ண முடிச்சாகணும். அது குறிப்பிட்ட படிவும் அது பிரெஸ்கிரைப்டு ஃபார்ம்ல தான் இதெல்லாம் செய்யணும்.
அப்ப கலைக்கும் திட்டத்தோடு சேர்ந்து வழங்கிட இருக்கக்கூடிய அது போன்ற நேரத்தில் இது போன்று சொல்லப்பட்ட அந்த சீட்டு திட்டம் தொடர்பான வர்த்தகத்தை அந்த கால வரையறை முடிவடைந்ததன் தொடர்களாகும். அவர் உரிமை தண்ட இழப்புக்குள்ளாகும். அண்டர் செக்ஷன் 4 அண்டர் செக்ஷன் 12 சப்செக்ஷன் 4ல சொல்றாங்க, ஏதாவது சீட்டு அல்லது சீட்டு திட்டம் நடத்துகிற எந்த ஒரு நபராக இருக்கும் பட்சத்தில் எந்த ஒரு சந்தாதாரருக்கும் இடையில் ஏற்பட்டிருக்கின்ற ஏதாவது ஒரு ஒப்பந்தம், ஏன்னா சப்ஸ்கிரைபருக்கும் அந்த சீட்டு கம்பெனிக்கும் ஒரு ஒப்பந்தம் இருக்கும் அல்லது ஏதாவது ஒரு ஏற்பாடு இருக்கும். அப்ப ஏற்பாடு கொண்டிருப்பதற்கு மாறாக இந்த ஒப்பந்தத்துக்கு எதிர்ப்பாக ஏதாவது எவ்வாறு இருந்தாலும் அந்த சீட்டு அல்லது திட்டம் நடத்தி வரும் அந்த நபர் அந்த ஸ்டிபுலேட்டட் பீரியடுக்குள்ள சப்செக்ஷன் 3 படி குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய டிஃபால்ட் பண்ணிட்டார். அப்ப டிஃபால்ட் தவறுகள் நடந்திருக்கும் பொழுது அந்த தேதி வரை சேகரிக்கப்பட்ட அல்லது வசூலிக்கப்பட்ட சந்தா தொகைகள் அல்லது பண தொகைகளை திருப்பி கொடுக்க வேண்டும். அதுவரை எவ்வளவு வசூல் பண்ணாரோ அவர் வசூல் பண்ண பணத்தை வந்து என்ன பண்ணணும், கொடுத்தணும், திருப்பி கொடுத்தணும். அது மட்டுமல்ல, அண்டர் செக்ஷன் 12 சப்செக்ஷன் 5ல சொல்றாங்க, எந்த ஒரு நபராக இருக்கும் பட்சத்தில் சப்செக்ஷன் 4 படி கடைபிடிக்க தவறுவாயின் டிஃபால்ட் பண்றான்னு சொன்னா 2 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை, அத்துடன் அபராதம் அல்லது 2 சேர்த்து தண்டிக்கப்படும். எவ்வளவு தூரம் வசூல் பண்ணீங்களோ அவ்வளவு தூரம் பணத்தை எந்த மாசம் வரையும் கடைசியா நீங்க வசூல் பண்ணி முடிச்சுக்கலாம், அது வரையிலும் இருக்கக்கூடிய பணத்தை என்ன பண்ண கொண்டு வந்து கொடுத்துடணும். அப்ப கொண்டு வந்து கொடுக்கவில்லை என்று சொன்னால் அண்டர் செக்ஷன் 12 சப்செக்ஷன் 5 படி அவருக்கு 2 ஆண்டு காலம் சிறை தண்டனை அல்லது ஃபைன் அல்லது 2 சேர்த்து விதிக்கப்படும். இதுல ஒரு ப்ரொவிசர் சொல்றாங்க, அந்த ப்ரொவிசர் பொறுத்தவரை நீதிமன்ற தீர்ப்பில் சொல்லப்பட்ட இருப்பதற்கான சிறப்பு மற்றும் போதுமான காரணங்கள் முரண்பட்டு இருக்கும் பட்சத்தில், என கோர்ட் சொல்லியிருக்காங்க இப்படிதான் நீங்க நடக்கணும்னு சொல்றாங்க, அதற்கு முரண்பாடாக இல்லாத பட்சத்தில் அந்த சிறைவாசத்தை பொறுத்தவரை 1 வருடத்துக்கு குறையாமல் இருக்கக்கூடாது மற்றும் 1000 ரூபாய் குறையாமலும் இருக்கக்கூடாது ஃபைனை பொறுத்தவரை. இதுதான் சார் இந்த ஆக்ட்ல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய முக்கிய விஷயங்கள். இந்த 2 ஆக்ட் நீங்க மறக்க கூடாது சார். இனி 2 ஆக்ட்ல உங்களுக்கு கன்ஃபியூஸே வரக்கூடாது.